அனைவருக்கும் இனி மாலை வணக்கம். ஃபார்ம் கிராஜுவேட்ஸ் ஃபோரம் சார்பில் தொடர்ந்து நடத்தப்படும் இன்று ஒரு தொழில்நுட்பம் நிகழ்ச்சிக்கு உங்கள் அனைவரையும் வருக வருக என வரவேற்கிறேன். இன்றைய நிகழ்ச்சி நமது குழுவின் மூலம் நடத்தப்படும் 799வது நிகழ்ச்சி ஆகும். இன்றைய நிகழ்ச்சி தலைப்பு இரட்டிப்பு லாபம் தரும் நுண்ணீர் பாசனம் என்பது ஆகும். இருக்கும் நீரை கொண்டு சிக்கனமாக அதை பயன்படுத்தி விவசாயம் செய்திட பல வழிகள் உள்ளன. அவற்றில் நுண்ணீர் பாசன முறை முக்கியத்துவம் வாய்ந்தது ஆகும். இன்றைய நிகழ்ச்சியில் நுண்ணீர் பாசனம் மற்றும் அதன் பயன்கள் தொடர்பான தகவல்கள் நமக்கு வழங்கப்பட உள்ளன. இந்த நிகழ்ச்சியை நமக்கு வழங்கிட சிறப்பு விருந்தினராக இங்கே வருகை புரிந்துள்ளார் செங்கல்பட்டு மாவட்டத்தில் தோட்டக்கலை உதவி இயக்குநராக பணிபுரியும் திரு பி சிவகுமார் அவர்கள். வாருங்கள், அவருடன் சென்று நிகழ்ச்சிக்கு செல்வோம். சிவகுமார், பிளீஸ். அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். இந்த ப்ரோக்ராம்ல இன்றைக்கு எனக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சிருக்கு சார் மூலமாக இதை பேசுறதுக்கு. இதனுடைய இன்னைக்கு நம்ம பேச போற தலைப்புல என்னன்னு பார்த்தோம் அப்படின்னா, நுண்ணீர் பாசனம் இரட்டிப்பு லாபம் தரும் நுண்ணீர் பாசனம் என்ற தலைப்புல தான் நம்ம பார்க்குறோம். இரட்டிப்பு லாபம் தரும் நுண்ணீர் பாசனம் என்று இந்த தலைப்புக்கு போறதுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய நிலத்தடி நீர் மற்றும் பாசன நீர் எல்லாமே நம்ம என்ன லெவல்ல இருக்கு, நம்ம கிட்ட எவ்வளவு அவைலபிலிட்டி இருக்கு, இப்ப அதை நம்ம எந்த அளவுக்கு நம்ம பயன்படுத்துறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு அப்படிங்கிறத முதல்ல நம்ம தெரிஞ்சுக்கிறோம். அதாவது என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, இப்ப நம்ம உலக லெவல்ல இருக்கக்கூடிய ஸ்டேட்டஸ் என்ன, தண்ணியோட ஸ்டேட்டஸ் எப்படி இருக்கு, நம்ம இந்தியா லெவல்ல எப்படி இருக்கு, தமிழ்நாடு லெவல்ல எப்படி இருக்கு அப்படிங்கிறதெல்லாம் தெரிஞ்சாதான் நம்ம இந்த நுண்ணீர் பாசனத்தை கண்டிப்பா செய்யணுமா அப்படிங்கிறத நம்ம கடைபிடிக்க முடியும். இப்ப இந்த நுண்ணீர் பாசனம்ங்கிறது சொட்டு நீர் பாசனம் தான். நுண்ணீர் பாசனத்துல 2-3 வகைகள், அதாவது சொட்டு நீர் பாசனம், தெளிப்பு நீர் பாசனம், இப்படி நிறைய இருந்தாலும் இந்த பாசன முறைகள் போறதுக்கு முன்னாடி தண்ணியோட பாசன நீரினுடைய ஸ்டேட்டஸ் என்ன மாதிரி இருக்கு அப்படிங்கறது நம்ம கண்டிப்பா தெரியணும். இப்ப நம்மளுக்கு உலக லெவல்ல தண்ணி பார்த்தோம் அப்படின்னா, தண்ணியோட ஸ்டேட்டஸ் எப்படி இருக்கு அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, 100% ஒரு எடுத்துக்காட்டு 100% தண்ணி இருக்கு அப்படின்னா, 100% தண்ணியும் அப்படியே பாசன நீரா நம்மளுக்கு இல்லை. அந்த 100% தண்ணி நம்மளுக்கு சலைன் வாட்டர், அதாவது சால்ட், உப்பு நீராக உலக லெவல்ல இருக்கக்கூடிய கடல் நீர் மற்றும் நிலத்துல இருக்கக்கூடிய நம்ம உப்பு நீர் எல்லாத்தையும் நம்ம கணக்கு வச்சோம் அப்படின்னா 97% இருக்கக்கூடிய தண்ணி உப்பா தான் இருக்கு, சலைன் வாட்டர், அதாவது சால்ட் வாட்டரா தான் இருக்கு. நம்மளுக்கு ஃப்ரெஷ் வாட்டர் சோர்ஸ் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா வெறும் 3% மட்டும்தான் உலக லெவல்ல இருக்கு. உலக லெவல்ல வெறும் 3% தான் இருக்கு. அந்த 3% தண்ணிய எப்படி நம்மள இந்த 3% தான் நல்ல தண்ணியே இருக்கு அப்படிங்கிறப்ப, பாசன தண்ணியே இருக்கு, சோர்ஸ் வாட்டர் சோர்ஸ் இருக்குங்கிறப்போ அந்த 3% அப்படியே பயன்படுத்துற லெவல்ல இல்லை. அந்த 3% தண்ணி அடுத்த இதே ஸ்லைட்ல வலது பக்கம் பார்த்தோம் அப்படின்னா, அந்த 3% தண்ணீர் ஐஸாகும், பனிக்கட்டியா 69% இருக்கு. 3ல 2% ஐஸ் கட்டியா இருக்கு. மீதி 30% பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு கிரவுண்ட் வாட்டரா இருக்கு. இந்த 30% மட்டும்தான் கிரவுண்ட் வாட்டர். அடுத்த ஸ்லைட்ல பார்த்தோம் அப்படின்னா, இந்த 30% தண்ணி நம்மளுக்கு எப்படியெல்லாம் பயன்படுது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, வாட்டர் கன்சம்ஷன் எப்படி பயன்படுத்திட்டு வர்றோம், 30% தான் தண்ணி இருக்கு. அடுத்தபடியா பார்த்தோம்னா இந்த 30% நீர் நம்ம இந்தியா லெவல்ல பார்க்குறோம் அப்படின்னா, இப்போ இந்த ஒரு கன்சம்ஷன் ஸ்டேட்டஸை நம்மளுக்கு கொடுத்துருக்குறாங்க. எப்படி கொடுத்துருக்காங்க அப்படின்னா, புள்ளி விவரம் பார்த்தோம் அப்படின்னா, நம்ம சுதந்திரம் அடையும் போது 1951ல இந்த கிரவுண்ட் வாட்டர் நம்மளுக்கு நிலத்தடி தண்ணீரினுடைய அளவு ஒவ்வொரு தனி மனிதனுக்கும் 5,17,000 லிட்டராக 17,700 லிட்டர் நம்மளுக்கு இருந்ததாக புள்ளி விவரம் சொல்லுது, ஒரு நபருக்கு, தனி நபருக்கு. இதுவே நம்ம 2001ல பார்த்தோம் அப்படின்னா இந்த 5 லட்சம்ங்கிறது 1,82,000 குறைஞ்சு போச்சு. 65% குறைஞ்சிருச்சு. சுதந்திரம் அடைஞ்சப்போ நம்மளுக்கு ஒரு தனி நபருக்கு இருந்த தண்ணீரின் அளவு, மக்கள் தொகை கூடுதல், கூடுதலினுடைய ஒரு விளைவாக ஒரு
தனி நபருக்கு நம்மளுக்கு 1,82,000 லிட்டர் தண்ணி மட்டும்தான் இப்போதைக்கு ஒரு வருஷத்துக்கே நம்மளுக்கு வந்து அவ்வளவுதான் பயன்படுத்தும். ஒரு அவைலபிலிட்டி கணக்கு வந்து ஆவரேஜ் கணக்கு பண்ணோம்னா அவ்வளவுதான் இருக்கு. இதுவே இப்போ இன்றைய நிலைமையில அந்த 1,82,000 கூட 1,34,000 2025 குறைஞ்சிருச்சு. கிட்டத்தட்ட ஒரு 25 வருஷத்துல பாத்தீங்கன்னா 50,000 லிட்டர் பக்கமா நம்மளுக்கு ஒரு தனி நபருடைய தண்ணியினுடைய அளவு வந்து குறைஞ்சு போச்சு. இதுவே இன்னும் 2050 எவ்வளவு இருக்கும்னு சொல்றாங்க அப்படின்னா 1,14,000 தான் ஒரு தனி நபருடைய தண்ணி பயன்பாடாக இருக்கும் உலக லெவல்ல ஒரு நபருக்கு. நம்ம 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 இந்தியாவில் சொல்றேன் நான், உலக லெவல்னு சொல்லல. நம்ம இந்தியாவில் நம்ம மக்கள் தொகைக்கு 2050 1,14,000 லிட்டர் 2050 அவ்வளவுதான் தண்ணியினுடைய பயன்பாடா இருக்கும். இந்த ஸ்லைட்ல மேல என்ன சொல்லியிருக்கோம் அப்படின்னா, உலக லெவல்ல நம்மள்ட்ட இருக்கக்கூடிய நிலத்துல இந்தியாவில் மட்டும் 2.4% நிலப்பரப்பு இருக்கு. நிலப்பரப்புல 50ல் 1% ஒரு பங்கு நம்ம வச்சிருக்கிறோம். ஆனா மக்கள் தொகை வந்து உலக லெவல்ல இருக்கக்கூடிய மக்கள் தொகையில 6 பங்கா இருக்குன்னா நம்ம அதுல ஒரு பங்கு கிட்டத்தட்ட 18% சொல்றாங்க. அத வந்து 6ல் ஒரு பங்கு மக்கள் தொகை நம்ம நாட்டுல இருக்கு. இதுல வாட்டர் சோர்ஸ் உலக லெவல்ல இருக்கக்கூடிய தண்ணி எல்லாம் மொத்த கணக்கு எடுத்தோம்னா 25ல் ஒரு பங்கு மட்டும்தான் நம்மகிட்ட இருக்கு. 25ல் ஒரு பங்கு, அதாவது 4% வாட்டர் இருக்கு. இதுவே வந்து 4% வாட்டர் வந்து ஒவ்வொரு அந்த 4% தண்ணி 1951 ஒரு தனிநபருக்கு எப்படி பயன்பாட்டா இருந்துச்சு, 2000 எவ்வளவு இருந்துச்சு, 2025 எவ்வளவு இருந்துச்சு, 2050 எப்படி இருந்துச்சுங்கிறத இப்ப நான் உங்களுக்கு சொல்லியிருந்தேன். இதுல இருந்து நம்மளுக்கு என்ன புலப்படுது அப்படின்னா, இருக்கக்கூடிய தண்ணீரினுடைய அளவு வந்து ஒவ்வொரு தனிநபருக்கும் வருடம் குறைஞ்சிக்கிட்டே போகுது. இதுலதான் வந்து நம்ம பல்வேறு விதத்துல பயன்படுத்தணும். இந்த தண்ணியை மட்டும் பார்த்தோம் அப்படின்னா, அடுத்த ஸ்லைட்ல கொடுத்துருக்கேன். இந்த தண்ணியில வாட்டர் கன்சம்ஷன் லெவல் இந்தியா லெவல்ல எப்படி இருக்குன்னு அடுத்த ஸ்லைட்ல பார்த்தோம் அப்படின்னா, அக்ரிக்கு மட்டும் விவசாய பயன்பாட்டிற்கு மட்டும் இந்த தண்ணியை இருக்கக்கூடிய நம்மளுக்கு உலக லெவல்ல வந்து 3% தான் நல்ல தண்ணி இருக்குன்னு சொல்லி அந்த 3%லையும் பார்த்தோம் அப்படின்னா கிட்டத்தட்ட முக்கால்வாசி ஐஸ் கட்டியா இருக்குது. கால்வாசி தான் வந்து 30% தான் நல்ல தண்ணியா இருக்கு. அந்த தண்ணி கூட நம்மளுக்கு வந்து இப்போ தனிநபருடைய அளவு வந்து வருடம் குறைஞ்சிக்கிட்டே போயிருச்சு. அப்படி இருக்கிற பட்சத்துல இப்ப இன்னைக்கு இந்த தண்ணியை நம்ம பயன்படுத்துற அளவு பார்த்தீங்கன்னா அக்ரிகல்ச்சர் விவசாயம் மற்றும் விவசாயம் சார்ந்த தொழில்களுக்கு பார்த்தோம்னா முக்கால்வாசி இருக்கக்கூடிய தண்ணியை பயன்படுத்தி வரோம். தொழிற்சாலைக்கு வெறும் 13% தான் பயன்படுத்துறோம். வீட்டு உபயோக பயன்பாட்டிற்கு 12% தான். அதனால முக்கால்வாசி நம்ம விவசாய பயன்பாட்டிற்கு தான் பயன்படுத்துறோம். இந்த முக்கால்வாசி தண்ணியும் இப்போ இந்த தண்ணி ஃபுல்லா பார்த்தோம்னா எதுல இருந்து கிடைக்குது அப்படின்னு பார்த்தா கிட்டத்தட்ட 50% கிணறு மற்றும் போர்ல மட்டும்தான் நம்மளுக்கு கிடைக்குது. 28% தான் கால்வாய் கால்வாயில இருந்து வரக்கூடிய தண்ணீரா வருது. ஏரி குளத்துல இருந்து பார்த்தோம் அப்படின்னா ஒரு 19% தண்ணி நம்மளுக்கு மழை பெஞ்சு இது பண்ணி கிடைக்குது. இப்போ கிட்டத்தட்ட கிரவுண்ட் வாட்டரா தான் நம்ம வந்து நிறைய எடுத்துக்கிட்டு இருக்கோம். கிரவுண்ட் வாட்டர்னா கிட்டத்தட்ட கிணறு மூலமாகவும் போர்வெல் மூலமாக மட்டும்தான் தண்ணி வந்து நிறைய எடுத்து இதுல இருந்து எடுக்கக்கூடிய தண்ணியை முக்கால்வாசி விவசாயத்திற்கு பயன்படுத்தி அந்த தண்ணிகள்ல வீட்டு உபயோகத்திற்கு 12%, இண்டஸ்ட்ரீஸ்க்கு ஒரு 13% பயன்படுத்துறோம். இதுதான் இப்போ உள்ள தண்ணியோட புள்ளி விவரம் வந்து நம்மளுக்கு சொல்லுது. இப்படியெல்லாம் தண்ணீருடைய அளவு வந்து நாளுக்கு நாள் குறைஞ்சிக்கிட்டே போறதுனால தான் அரசு வந்து பல்வேறு திட்டங்களை வந்து செயல்படுத்திக்கிட்டு வருது. மத்திய அரசும் மாநில அரசுகளும் இணைந்து செயல்படுத்துறாங்க. இந்த திட்டத்துகள்ல பல்வேறு திட்டங்கள் இருக்குது. இதுல நம்ம விவசாயம் சம்பந்தப்பட்ட ஒரு ஒரு நிகழ்ச்சி இன்னைக்கு நடத்துறதுனால அதுல வந்து PMKSY அப்படிங்கிறது வந்து பிரைம் மினிஸ்டர் பிரதான் மந்திரி கிருஷி சஞ்சாய் யோஜனா அப்படிங்கிறது PMKSY. அதுல பர் டிராப் மோர் கிராப் அப்படிங்கிறது ஒரு காம்போனன்ட். பர் டிராப் மோர் கிராப்புக்கு கீழே வந்து மைக்ரோ இரிகேஷனை நம்ம செயல்படுத்துறோம். இந்த பர் டிராப் மோர் கிராப்ல தான் அந்த மைக்ரோ இரிகேஷன் சொட்டு நீர் பாசனம், தெளிப்பு நீர் பாசனம், இப்படி பல்வேறு விதமான திட்டங்களை இந்த திட்டத்தை வந்து இதுல செயல்படுத்திட்டு வர்றோம்.
இப்ப இந்த திட்டம் என்ன அப்படிங்கிறது பார்க்கணும். இதுல வந்து அடுத்த ஸ்லைட் போலாம். இதுல பிரதான் மந்திரி கிருஷி சஞ்சா யோஜனா மூலமா நம்ம செயல்படுத்தக்கூடிய இந்த மைக்ரோ இரிகேஷன் பட்ராப் மோர் கிராப் அப்படிங்கிற ஒரு காம்போனன்ட் கீழே மைக்ரோ இரிகேஷன் திட்டம் செயல்படுத்தப்படுகிறது. இந்த ஏன் அப்படின்னா நம்மளுக்கு நாளுக்கு நாள் தண்ணீரோட அளவு குறைஞ்சிட்டே போகுது. ஒரு எடுத்துக்காட்டா நம்ம கிராமத்துல நம்மகிட்டே வந்து ஒரு விவசாய நிலம் இருக்கு அப்படின்னா கிணற்று பாசனம் இருக்குன்னா ஒரு 10 வருடத்துக்கு முன்னாடி ஒரு 10 வருடத்துக்கு முன்னாடி 10 மணி நேரம் ஓடி இருக்கும் கிணறு நல்ல தண்ணி நிறைய பாசனத்துக்காக பயன்படுத்தியிருப்போம். இன்னைக்கு அந்த தண்ணீருடைய அளவு கிட்டத்தட்ட 5 மணி நேரம் அல்லது 6 மணி நேரமா குறைஞ்சிருக்கும். இன்னும் 10 வருஷம் கழிச்சு அந்த 5 மணி நேரம் 6 மணி நேரங்கிறது 2 மணி நேரம் 3 மணி நேரமா மாறுறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. நிலத்தடி நீர் நாளுக்கு நாள் குறைஞ்சிக்கிட்டே போகுது. அதனால இருக்கக்கூடிய குறைந்த தண்ணீரை வச்சு நிறைய பர் டிராப் மோர் கிராப் குறைஞ்ச தண்ணியை வச்சு நிறைய விவசாயம் பண்ணி மக்கள் தொகைக்கு தகுந்த உணவை நம்ம உற்பத்தி பண்ணி கொடுக்கணும். ஒவ்வொரு துளியிலும் அதிகமான பயிர் பரப்பை மோர் கிராப்பை கொண்டு வரணும், அதிகமான பயிர் சாகுபடி கொண்டு வரணும் அப்படிங்கறக்காக தான் ஒவ்வொரு துளி நீரிலும் அதுக்காக தான் இந்த திட்டம் செயல்படுத்தப்படுது. இப்ப இந்த திட்டத்துல வந்து பார்த்தோம்னா கிட்டத்தட்ட இந்த பர் டிராப் மோர் கிராப் இந்த மைக்ரோ இரிகேஷன் திட்டம் வந்து 2015-16 இருந்து PMKSY அப்படிங்கிற பர் டிராப் மோர் கிராப்ங்கிற திட்டமா செயல்படுத்தப்பட்டு வருது. 2015 இருந்து இப்போ வரைக்கும் நிறைய பரப்பை வந்து நம்ம மைக்ரோ இரிகேஷன் கீழே நம்ம கொண்டு வந்திருக்கோம். மைக்ரோ இரிகேஷன் நுண்ணுயிர் பாசனம்னு சொல்றோம். இந்த நுண்ணுயிர் பாசனத்துல கிட்டத்தட்ட டெப்ரிகேஷன் ஏரியா நிறைய பண்ணிக்கிறோம். 28 லட்சம் ஹெக்டேருக்கு மேல வந்து சொட்டு நீர் பாசனத்தை பண்ணிக்கிறோம். 25 லட்சம் ஹெக்டேர் வந்து ஸ்பிரிங்க்லர் இரிகேஷனா பண்ணிக்கிறோம். இதுல வந்து நம்ம செயல்படுத்தக்கூடிய லீடிங் ஸ்டேட்ஸ் நம்ம இந்தியாவில் எதுன்னு பார்த்தோம் அப்படின்னா முக்கியமான மாநிலங்கள் வந்து கர்நாடகா தான் இதுல லீடிங் ஸ்டேட்டா இப்ப 23-24 புள்ளி விவரப்படி இருக்குது. சென்ற ஆண்டு 24-25 டேட்டா எனக்கு கையில கிடைக்கல. 23-24 டேட்டா புள்ளி விவரப்படி கர்நாடகா 21.59% நுண்ணீர் பாசன பரப்பை வந்து செஞ்சிருக்கு இந்தியா முழுக்க. இரண்டாவது மாநிலமாக நம்ம தமிழ்நாடு இருக்கு. 13.16% சொட்டு நீர் நுண்ணீர் பாசனத்தை நிறைய பரப்புல செஞ்சிருக்கிறோம். இதுல நான் எவ்வளவு ஹெக்டேர்ஸ் என்னங்கிறதெல்லாம் நான் கொடுக்கல. கர்நாடகா வந்து 21.5% அதிகமான பரப்பை வந்து செஞ்சிருக்கிறாங்க. கர்நாடகா பார்த்தோம்னா கிட்டத்தட்ட 18 லட்சம் ஹெக்டேர் பக்கமா பண்ணிக்கிறாங்க. 21% 18 லட்சம் ஹெக்டேர். தமிழ்நாடு செகண்ட் பிளேஸ் 11 லட்சம் ஹெக்டேர் பண்ணிக்கிறோம். நம்ம மாநிலத்தை தெரிஞ்சுக்கிட்டு மற்ற மாநிலம் இந்த புள்ளி வரம்புல ரொம்ப டீட்டெயிலாக தேவைப்படாதுன்னு நினைக்கிறேன். இதனுடைய இம்பார்ட்டன்ஸ் நான் ஸ்லைட்ல சொல்லிக்க மாதிரி ஃபர்ஸ்ட் தலைப்பே வந்து இரட்டிப்பு லாபம் தரும் நுண்ணீர் பாசனம் அப்படின்னு சொல்றோம். இதனுடைய முக்கியத்துவம் பார்த்துட்டு அந்த இரட்டிப்பு எப்படி வருது அப்படிங்கிறத நான் சின்ன எடுத்துக்காட்டு சொல்ல விரும்புறேன். முக்கியத்துவம்ங்கிறது வந்து கிட்டத்தட்ட நம்மளுக்கு 1 ஏக்கர் வந்து தண்ணியை பாசனத்துக்காக பயன்படுத்துறோம் அப்படின்னா அது ஃப்ளோ இரிகேஷன், அதாவது கால்வா பாசனம், வாய்க்கால் மூலமா தண்ணி பாய்ச்சறோம், வாய்க்கால் வழியா தண்ணி மோட்டர் போட்டு தண்ணி பாய்ச்சறோம்னா 1 ஏக்கர் பாயுது அப்படின்னா அதே தண்ணியை 2 பங்கு தண்ணி மிச்சப்படுத்தி சொட்டு நீர்ல பயன்படுத்தணும் அப்படின்னா பாசனமா பாய்ச்சும் போது வாய்க்கால்ல தண்ணியை மோட்டர் போட்டு பண்ணும்போது 1 ஏக்கர் பாயுது அப்படின்னா 60% தண்ணியை மிச்சப்படுத்தி நம்ம இன்னும் கூடுதலா 2 ஏக்கரை சாகுபடிக்கல கொண்டு வரலாம். அது சொட்டு நீர் பாசனத்துல பண்ணும்போது வாய்க்கால்ல பாய்ச்சும் போது 1 ஏக்கர், சொட்டு நீர் பாசனத்துல பாய்ச்சும் போது 3 ஏக்கரா நம்ம பண்ண முடியும். கிட்டத்தட்ட 2 மடங்கு பரப்பை வந்து இதுக்கு சாகுபடி பரப்பை வந்து நம்ம செய்ய முடியும். வாய்க்கால்ல பாய்ச்சோம்னா 1 ஏக்கர்ல செய்யறோம்னா 3 ஏக்கரை டெஃபினட்டா உறுதியா பண்ண முடியும். இது ஒரு முதல் கருத்தா சொல்ல விரும்புறேன். அடுத்து வந்து இப்ப நம்ம வாய்க்கால்ல பாய்ச்சறோம் அப்படின்னா பாத்திக்குள்ள போகும்போது ஒரு கத்திரி செடியோ அல்லது வெண்டை செடியோ சாகுபடி பண்றோம் அப்படின்னா வாய்க்காலுக்குள்ள போற அந்த இடத்துல வந்து இருக்கக்கூடிய செடி வந்து ஒரு 5 அடி ஹைட் இருக்கு அப்படின்னா அந்த பாத்தியோட கடைசியில இருக்க செடி வந்து ஒரு 3 அடி அல்லது 4 அடி ஹைட்ல இருக்கும். அதாவது என்ன சொல்ல விரும்புறேன் அப்படின்னா வாய்க்கால்ல பாய்ச்சும் போது ஒரு யூனிஃபார்ம் குரோத் இருக்காது. தண்ணி வந்து யூனிஃபார்மா டிஸ்ட்ரிபியூஷனா, அதாவது வந்து பரவி இருக்காதனால, யூனிஃபார்மா டிஸ்ட்ரிபியூட் ஆயிருக்காதனால செடியினுடைய வளர்ச்சியும் வந்து யூனிஃபார்மா இருக்காது.
வாய்க்கால்ல பாய்ச்சும் போது. ஆனால் சொட்டு நீர்ல பாய்ச்சும் போது இப்போ ஒரு பாத்தி வந்து 10 அடி நீளம் இருக்குன்னா முதல்ல இருக்கக்கூடிய செடி 5 அடி ஹைட் இருக்குன்னா லாஸ்ட்ல இருக்கிறதும் 5 அடி ஹைட் ஒரே யூனிஃபார்மா நம்மளுக்கு வந்து ஒரே மாதிரியான ஒரு செடி வளர்ச்சியை வந்து இதுல பார்க்க முடியும். யூனிஃபார்ம் டிஸ்ட்ரிபியூஷன் தண்ணி வந்து ஒவ்வொரு செடிக்கும் வந்து கரெக்டா வேருக்கு பக்கத்திலேயே டிஸ்ட்ரிபியூட் ஆகுறதுனால யூனிஃபார்மா growth இருக்கு. அதே மாதிரி பாத்தீங்கன்னா நம்ம வேருக்கீழே போறதுனால வேருக்கு நேரடியா தண்ணியை கொடுத்ததுனால ரூட் growth வந்து நல்லா, அதாவது வேர் வளர்ச்சி வந்து சிறப்பா இருக்கும். ஒன்ஸ் வந்து அந்த ரூட் வேரோட வளர்ச்சி சிறப்பா அமைஞ்சிருச்சுனாலே அடித்தண்டு கனமாக உற்பத்தி செய்யப்பட்ட நல்ல வளர்ச்சி வந்து நிறைய கிளை அமைப்போட செடி வந்து நல்ல வளர்ச்சியை கொடுக்கும். அதனால இதுல வந்து அதே மாதிரி பார்த்தோம்னா கலை வளர்ச்சி பார்த்தோம் அப்படின்னா லேபர் இதுக்கு இந்த சொட்டு நீர் பாசனத்தை போட்டிருக்கோம் அப்படின்னா இதுல இப்ப பாத்தியில நேரடியா வாய்க்கால பாய்ச்சும் போது எல்லா இடத்துலயும் தண்ணி பாய்ச்சிருக்கனால நிறைய களை இதெல்லாம் முளைச்சிருக்கனால களை எடுக்கிறதுக்கே நிறைய செலவு வரும். இதுல ஒவ்வொரு வேருக்கும் நேரடியா செடிக்கு பக்கத்திலேயே போயிடுறதுனால நம்மளுக்கு வந்து களை வளர்ச்சி கம்மியாகுது, களை எடுக்கிற லேபர் கூலி செலவு கம்மியாகுது. இப்போ வந்து அதே மாதிரி பார்த்தோம்னா இப்போ உரமெல்லாம் வந்து நம்ம அப்படியே செதறி விட்டுட்டு அப்புறம் தண்ணியை பாய்ச்சுவோம் வாய்க்கால் பாசனம் பண்ணும்போது. இதுல ஃபெர்டிகேஷன் அமைப்பு இருக்கிறதுனால நம்மளுக்கு நேரடியா உரத்தையும் வந்து சொட்டு நீர் பாசன பைப்புகள் வழியாகவே ஒவ்வொரு வேருக்கு நேரடியா போற மாதிரி அனுப்பிடலாம். அதே மாதிரி வேர் வழியாக செலுத்தக்கூடிய மருந்துகளையும் நம்ம செலுத்த முடியும், தரையில செலுத்தக்கூடிய மருந்துகள். இப்போ சிஸ்டமிக் நிறைய சார் உறிஞ்சும் பூச்சிகள் வந்து மற்ற பூச்சிகளுக்கெல்லாம் வந்து ரூட் ஜோன்லேயே கொடுக்கும்போது எல்லாமே கீழே கீழேருந்து மேல் வரைக்கும் நல்ல ஊடுருவி பாய்ந்து அதனுடைய தன்மையை வந்து நல்ல பயனுள்ளதாக அமையும். எலக்ட்ரிசிட்டி கன்சம்ஷன் பார்த்தோம்னா கரண்ட் கன்சம்ஷன் இதுல கிட்டத்தட்ட 31% வந்து சொட்டு நீர் பாசனத்துல பயன்படுத்தும் போது குறையுது அப்படிங்கிறது இப்ப சொல்லிக்கிறாங்க. 31% குறையுது கரண்டோட கன்சம்ஷன். ஃபெர்டிலைசர் கன்சம்ஷனுமே பார்த்தோம் அப்படின்னா உரத்தினுடைய பயன்பாடுமே நேரடியா வேர்களுக்கே சொட்டு நீர் பாசன பைப்புகள் மூலமா வேருக்கே செலுத்தப்படும் போது ஃபெர்டிலைசர் அந்த கன்சம்ஷன், அதாவது பயன்பாட்டினுடைய அளவு வந்து 40% 42% அளவு குறையுதுன்னு சொல்லி இதுல ஆராய்ச்சியினுடைய முடிவுகள் வந்து சொல்லுது. அப்போ உரத்தினுடைய செலவுமே நம்மளுக்கு குறையுது. இப்ப இதனுடைய பயன்பாடு என்னன்னு பார்த்தோம்னா அண்டுலேட்டட், இப்போ வந்து பாத்தி வந்து மேடு பள்ளமா இடம் இருக்கு, ஒரே சமதளமா இல்லாத இடங்களா இருக்கு, ஸோ அப்பேற்ப மலைப்பாங்கான பகுதிகளா இருக்கு, இப்படி எல்லா இடத்துலையும் நம்ம வந்து ஏத்த இறக்கமா இருக்கிற இடத்துக்கு வாய்க்கால் பாசனத்துல தண்ணி பாய்ச்சும் போது எல்லா இடத்துக்கும் தண்ணி பாய்ச்ச முடியாது. இப்ப இதை நம்ம பைப்பு போட்டு கொண்டு போகும்போது எப்பேற்பட்ட இடத்துலையும் அண்டுலேட்டட் டெரைன்ஸ்ல வந்து நம்மளுக்கு வந்து கம்ப்ளீட்டா நம்ம வந்து எல்லா இடத்துலையும் சாகுபடியை கொண்டு வரணும், எல்லா இடத்துலையும் தண்ணி பாய்ச்ச முடியும். இப்ப இது எப்படி நம்மளுக்கு உண்மையிலேயே 2 மடங்கு லாபத்தை இந்த சொட்டு நீர் பாசனம் கொடுக்குது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, இப்ப தண்ணியை வந்து நம்மளுக்கு 60% மிச்சப்படுத்தி 1 ஏக்கர் பாயிற பரப்பை வந்து நம்மளுக்கு 3 ஏக்கரா கூடுதலாக 2 ஏக்கரை வந்து 2 பங்கு நிலத்தை வந்து சாகுபடி கீழே கொண்டு வரோம். அப்போ நம்மளுக்கு 1 ஏக்கர்ல ஒரு 50,000 ரூபாய் லாபம் வருதுன்னா, ஒரு எடுத்துக்காட்டுக்கு சொல்றேன், 50,000 ரூபாய் லாபம் வருதுன்னா கூடுதலாக 2 ஏக்கர்லையும் நம்மளுக்கு 50,000 வந்து கிட்டத்தட்ட 1,00,000 ரூபாய் லாபம் கிடைக்கும். இப்ப கவனிக்க வேண்டியது என்னன்னா, அந்த கூடுதலான பரப்பையும் நம்ம சாகுபடி கீழே கொண்டு வந்திருக்கனால அதுல மொத்த வருமானமே நம்மளுக்கு செலவு எல்லாம் நிறைய பண்ணியிருப்போம். இருந்தாலும் 2 மடங்கு ஏரியாவை சாகுபடி கீழே கொண்டு வந்ததுனால அதுல வரக்கூடிய வருமானம் நம்மளுக்கு இதை இரட்டிப்பா லாபமா கிடைக்கும். அப்படிங்கிற பட்சத்துல மகசூலும் பாத்தீங்கன்னா இந்த சொட்டு நீர் பாசன அமைப்புல பயன்படுத்தும் போது சாதாரணமா நம்ம பாத்தி மூலமா பாய்ச்சிற இடத்துல ஒரு 100 கிலோ ஒரு காய்க்குது அப்படின்னா சொட்டு நீர் பாசனத்தை பாய்ச்சும் போது 30% வரைக்கும் வந்து அதிகமான ஒரு மகசூல் வந்து கூடுதலான ஒரு மகசூல் வந்து நம்மளுக்கு கிடைக்குது. அப்ப அந்த கூடுதல் மகசூலையும் நம்ம கணக்குல எடுக்கணும், லேபர் செலவெல்லாம் கணக்குல எடுக்கணும். லேபர் மிச்சம், உர செலவு மிச்சம், களை எடுக்கிற செலவு மிச்சம், உரம் போடுற செலவு மிச்சம், இப்படி எல்லாத்தையும் கணக்கு வைக்கும் போது நான் சொல்ற இந்த 2 மடங்குங்கிறது கணக்கை நீங்க போட்டு பார்த்தீங்கன்னா
2 மடங்கிறது சர்வசாதாரணமாக சொட்டு பாசனத்துல நம்ம பண்ணும்போது நம்மளுக்கு அதிக லாபத்தை விவசாயிகளுக்கு 2 மடங்கு மட்டும் இல்ல, நம்ம லாப கணக்கெல்லாம் நல்லா போட்டு பார்க்கறோம்னா 3 மடங்கு எல்லாம் சர்வசாதாரணமா கிடைக்குது. அதனால இந்த திட்டம்ங்கிறது வந்து, இந்த சொட்டு பாசன திட்டங்கிறது வந்து ஒவ்வொரு விவசாயிக்கும் ஒரு வரப்பிரசாதமான, கண்டிப்பாக பயன்படுத்த வேண்டிய ஒரு விவசாய சாகுபடி முறை. இந்த முறையை பயன்படுத்தி இன்னைக்கெல்லாம் வந்து எல்லா பயிர்களுமே சாகுபடி பண்றாங்க. பல பயிர்கள், காய்கறி பயிர்கள், நிலக்கடலை, கரும்பு, ரொம்ப ஷார்ட் டியூரேஷன் கிராப், அதாவது வந்து கீரை, ஆஹ், வெங்காயம், இப்படி எல்லாத்தையுமே வந்து சாகுபடி கீழே வந்து சொட்டுநீர் பாசனத்துல நம்ம பண்ண முடியும். அதனால இந்த சொட்டுநீர் பாசனத்தை வந்து இந்த பயிருக்கு தான் அப்படின்லாம் இல்லை, எல்லா பயிர்களுக்குமே பண்ண முடியுது. இன்னைக்கு வந்து கிளாஸ் ஹவுஸ் கல்டிவேஷன், பாலிஹவுஸ் கல்டிவேஷன், கிரீன் ஹவுஸ் கல்டிவேஷன், ஷேட் நெட் கல்டிவேஷன், அதாவது கிரீன் ஹவுஸ் கல்டிவேஷன்ட்டு பாலிஹவுஸில் கல்டிவேட் பண்ணுறோம், ஷேட் நெட்டில் கல்டிவேட் பண்ணுறோம். இப்படி எல்லா இடத்துலையும் கல்டிவேட் பண்ணிட்டு இருக்கும்போது அங்கேயும் நம்மளுக்கு பாசன பயன்பாடு வந்து இந்த நுண்ணீர் பாசனத்தை தான் பயன்படுத்தி நல்ல மகசூலை எடுக்கிறதுக்கு நம்ம பயன்படுத்துறது மாதிரி இருக்கு. இந்த சொட்டுநீர் பாசனத்தை முதல்ல நம்ம அமைக்கணும் அப்படின்னா முதலாக நம்ம செய்ய வேண்டிய ஒன்று, சாயில் டெஸ்டிங் அண்ட் வாட்டர் டெஸ்டிங் கம்பல்சரியாக பண்ணணும், கட்டாயமா பண்ணணும். ஏன் அப்படின்னா இதை பண்ணிட்டு தான் நம்ம சொட்டுநீர் பாசன அமைப்பு அமைக்கணும். இதனுடைய நோக்கம் என்னங்கிறது பின்னாடி வரக்கூடிய அந்த பாயிண்ட்டுகள்ல சொல்ல வர்றேன். ஏன் ஏன் அப்படின்னா டீட்டெயிலா சொல்லியிருப்பேன் நான். இந்த காராமிலத்தன்மை நம்ம மண்ணில் வந்து, நம்ம மண் மற்றும் நீர் ரெண்டுலையும் வந்து 7லேருந்து 7.5க்குள்ள தான் இருக்கு அப்படின்னா, இப்பேற்பட்ட இடத்துல நம்மளுக்கு வந்து ரொம்ப இந்த மாதிரி சொட்டு நீர் அமைப்பை போட்ட பிறகு கேர் வந்து, அதாவது முக்கிய பராமரிப்பு செலவுகள் வந்து ரொம்ப இருக்காது. இதே வந்து 7.5லேருந்து 8% நம்மளுக்கு மண்ணினுடைய காராமிலத்தன்மை தண்ணியில எல்லாமே இருக்கு அப்படின்னா, சிறிதளவு நம்மளுக்கு பராமரிப்புகளை செய்யணும், கண்டிப்பாக செய்யணும் அப்படிங்கிறது அர்த்தம். 8லேருந்து 8.5 வரைக்கும் பிஹெச் இருக்கு அப்படின்னா, இந்த அமைப்பை அமைச்சிட்டு நம்ம அதிக பராமரிப்புகளை கண்டிப்பாக பைப்பு மோட்ரு, மற்ற அந்த சிஸ்டம் இருக்கு இல்லையா, ப்ரெஷர் காஜ், ஃபில்டர்ஸ், இதுல எல்லாம் பார்த்தோம் அப்படின்னா அதிக பராமரிப்புகளை நம்ம கண்டிப்பா செய்யணும் அப்படிங்கிறத இந்த முதல் அடிப்படை கருத்தாக இங்கே நான் சொல்ல விரும்புறேன். ஏன்னா இந்த பிஹெச் சாயில் அண்ட் வாட்டர் டெஸ்ட்டை வச்சு தான் நம்மளுடைய பராமரிப்பினுடைய அனைத்து பணிகளும் வர்றதுனால இதை நம்ம கட்டாயமாக செய்யணும் அப்படிங்கிறத வலியுறுத்தி சொல்லிக்கிறேன். இப்போ இந்த சரி, நம்ம எல்லாமே மண் டெஸ்ட், சாயில் டெஸ்ட் அண்ட் வாட்டர் டெஸ்ட் எல்லாம் எடுத்துட்டோம். இப்போ சொட்டுநீர் பாசனம் அமைக்க போகிறோம், ஒரு அரசாங்கத்தில் பதிவு பண்ணிக்கிறோம், அல்லது ஒரு நிறுவனத்து மூலமாக பதிவு பண்ணுறோம், அல்லது நம்மளே விவசாயிகளே நேரடியாக பதிவு பண்ணலாம். ஸோ அப்படிங்கிற பட்சத்தில் இந்த மிமிஸ் போர்ட்டல்னு சொல்லிட்டு இப்போ தனியாக ஒரு போர்ட்டலில் வந்து நம்ம தமிழ்நாடு மைக்ரோ இரிகேஷன் போர்ட்டல் வந்து ஏற்படுத்தி இருக்கிறாங்க. இந்த போர்ட்டலில் வந்து ஒன்று விவசாயிகள் பதிவு பண்ணலாம், அல்லது அலுவலகம், குறிப்பிட்ட வட்டார அலுவலகங்கள் மூலமாக பதிவு பண்ணலாம். மூன்றாவதாக அந்த சொட்டுநீர் பாசன நிறுவனங்களும் பதிவு செய்து கொள்ளலாம். இந்த 3 விதமான ஆப்ஷன் அதில் கொடுத்துருக்குறாங்க. சரி, பதிவும் பண்ணிட்டோம். சொட்டுநீர் பாசனத்தில் பதிவு பண்ணும் போதே இந்த சாயில் டெஸ்ட், வாட்டர் டெஸ்ட், என்னென்ன பதிவு பண்றதுக்கு என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் வேணும்னு பார்த்தோம் அப்படின்னா, நம்ம சிறு குறு விவசாய சான்று, ஆதார் காப்பி, குடும்ப அட்டை நகல், அப்புறம் நில வரைபடம், அடங்கல் காப்பி, இது எல்லாமே கொடுக்கணும். சாயில் டெஸ்ட், வாட்டர் டெஸ்ட் ரிப்போர்ட் கொடுக்கணும். இதெல்லாம் இருக்கும்போது தான் நம்ம ஆன்லைன்ல இதை பதிவு பண்ண முடியும். இப்போ இந்த சிஸ்டத்தை வந்து கம்ப்ளீட்டா ஆன்லைன் சிஸ்டமா கொண்டு வந்தாச்சு. நம்ம இந்தியாவில் தமிழ்நாடு தான் ஆன்லைன் சிஸ்டத்துல பெஸ்டா பண்ணிட்டு இருக்கக்கூடிய ஸ்டேட். ஏன்னா அதர் ஸ்டேட்ல இருந்தெல்லாம் வந்து எப்படியெல்லாம் நம்ம இந்த மாதிரி சிஸ்டத்தை வந்து விவசாயிகளுக்கு சக்சஸ்ஃபுல்லா பண்ணிட்டு இருக்கிறோம் அப்படிங்கிறத பல ஸ்டேட்ல இருந்தும் இங்க வந்து பார்த்துட்டு போறாங்க. இந்த சொட்டுநீர் பாசன திட்டத்தை வந்து எப்படி ஆன்லைன்லயும் உள்ள ஃபீல்டு லெவல்லையும் எப்படி ப்ராப்பரா பண்ணிக்கிறோம் அப்படிங்கிறது வந்து பார்த்துட்டு போறாங்க.
ஸோ அந்த அளவுக்கு நம்ம சிஸ்டமைஸ் பண்ணிக்கிறோம், அதில் கரெக்டாக சிஸ்டமைஸ் பண்ணிக்கிறோம். இப்போ இந்த மாதிரி இப்போ ஆன்லைனில் பதிவு பண்ணி சொட்டு நீர் பாசன திட்டத்தை நிறுவிட்டோம், நம்ம இடத்துல நிறுவிட்டோம். இப்போ இந்த அமைப்பில் இந்த சொட்டு நீர் பாசன அமைப்பை நிறுவுற போது நம்மளுக்கு என்னென்ன விதமான ஒரு இப்போ லே அவுட் டிசைன் பண்ணுவாங்க அப்படிங்கிறதுக்கு ஒரு பிளான் கொடுத்துருக்கேன் இந்த ஸ்லைடில். இதில் பார்த்தீங்கன்னா ட்ரிப் லே அவுட் டிசைன் ஒரு ஸ்லைடில் இருக்கும், ஸ்ப்ரிங்க்லர் லே அவுட் டிசைன் சொல்லிட்டு தனியாக. இப்போ இங்கே பார்த்தோம்னா ஒரு கால்வாயிலேருந்து ட்ரிப் லே அவுட் டிசைன் பார்த்தோம், ஒரு கால்வாயிலேருந்து ஒரு தண்ணி தொட்டி கொண்டு வந்திருக்காங்க, தண்ணி கொண்டு வந்திருக்காங்க. ஸோ இதை விட்டுருங்க, நம்ம வந்து அந்த தண்ணி தொட்டி தான் கிணறாவே இமேஜின் பண்ணிக்கலாம். நம்ம எடுத்துக்கிட்டு இந்த கிணத்துலேருந்து நம்ம எப்படி நிறுவாங்கன்னா மோட்டாருக்கு பிறகு வந்து ஒரு பைபாஸ் அசம்பிளி ஒன்று கொடுப்பாங்க. மோட்டருக்கு பிறகு வந்து ஒரு பைபாஸ் அசம்பிளி, ஏன்னா மோட்டர்லேருந்து தண்ணி போகும்போது எல்லா தண்ணியும் ப்ரெஷராக அதில் போக விட மாட்டாங்க, கொஞ்சம் தண்ணி வந்து கிணத்துக்குள்ளேயே திரும்ப விழுகிற மாதிரி பண்ணிப்பாங்க. அது பிறகு ஒரு கேட் வால் சிஸ்டம், அந்த பக்கத்துலேயே ஒரு கேட் வால் சிஸ்டம் இருக்குது, அது திறந்தா நம்ம பைபாஸ் அசம்பிளியில் தண்ணி வந்து கீழே உள்ள கிணத்துக்குள்ளே கொஞ்சம் போட்டுருப்போம். அப்புறம் ஒரு நான் ரிட்டர்ன் வால்வு ஒன்று இருக்கும், ஏன்னா தண்ணி வந்து எந்த அளவுக்கு மோட்டருக்கு பிறகு உள்ள சிஸ்டம், அதாவது பார்த்தீங்கன்னா மெயின் லைன், சப்லைன், லேட்டரல் பைப்புகளில் ப்ரெஷராக அப்படியே நிற்கிதோ அதை வச்சு தான் அடுத்து மோட்டர் ஆன் பண்ணும்போது ப்ராப்பராக வந்து எல்லாமே அந்த ப்ரெஷர் மெயின்டைன் ஆகி கரெக்டாக மோட்டர் ஆன் ஆகி போகும். அதுக்காக தான் அந்த நான் ரிட்டர்ன் வால்வ் சிஸ்டம்லாம் கொடுத்துருக்குறாங்க. அதுக்கு பிறகு வந்து பார்த்தோம் அப்படின்னா இதில் ஃபில்டர் யூனிட் வரும், 2 விதமான ஃபில்டர் யூனிட் வரும். கிணத்துக்கு ஒரு விதமான ஃபில்டர் யூனிட் ஃபிக்ஸ் பண்ணியிருப்பாங்க, போர்வெல்னா ஒரு ஃபில்டர் யூனிட் செட்டப் போட்டிருப்பாங்க. இப்போ இதில் வந்து கிணறு அப்படிங்கிறப்போ அந்த ஹைட்ரோசைக்ளோனிக் ஃபில்டர் ஒன்று வரும், அது பிறகு ஸ்க்ரீன் ஃபில்டர்னு ஒன்று வரும். இது வந்து 2 விதமான ஃபில்டருமே இப்போ எல்லா இடத்துலையும் பொறுத்துறாங்க, போருக்குமே இதை பொறுத்துறாங்க. அந்த டிஸ்க் ஃபில்டர்னு ஒன்று வரும், இந்த ஹைட்ரோசைக்ளோனிக் ஃபில்டர் அப்புறம் ஸ்க்ரீன் ஃபில்டர். இந்த ஸ்க்ரீன் ஃபில்டர் அல்லது டிஸ்க் ஃபில்டர் பொறுத்துவாங்க. எதுக்கு இந்த டிஸ்க் ஃபில்டர் பொறுத்துவாங்க, எந்தெந்த ஃபில்டர் எதுக்கு பொறுத்துவாங்கிறத அடுத்து நம்ம பார்ப்போம். தண்ணி வந்து ரொம்ப அயன் கண்டென்ட் அதிகமாக இருக்குது அப்படின்னா ரொம்ப தண்ணி பார்த்தாலே சிவப்பாக இருக்கும், லேசாக இரும்பு சத்து எல்லாம் கலந்துருக்கனால கமாத்த குளத்து தண்ணி மாதிரி அப்படி ஒரு சிவப்பாக செவேர்னு லைட்டாக சிவப்பாக இருக்கிற மாதிரி இருக்கும் கிணத்து தண்ணியே. அந்த மாதிரி தண்ணி பார்த்தோம்னா அயன் கண்டென்ட் அதிகமாக இருக்குன்னு அர்த்தம். ஸோ அதுக்கு வந்து டிஸ்க் ஃபில்டர்ஸ் பொருத்துவாங்க. அப்புறம் ப்ரெஷர் காஜ் இருக்கும், அந்த ப்ரெஷர் காஜ் வந்து இப்போ ப்ரெஷர் காஜ், அப்புறம் நம்மளுக்கு ஒரு நான் ரிட்டர்ன் வால்வ் ஒன்று கொடுத்துருப்பாங்க, அதுலேருந்து மெயின் லைன் ஃபுல்லாக போகும். மெயின் லைன் அப்புறம் சப்லைனில் தான் நம்மளுக்கு லேட்டரல் பைப்புகளை, அந்த சொட்டு நீர் பாசன பைப்புகள் கருப்பு ஓஸ் இருக்கும், அந்த கருப்பு ஓஸில் மெயின் லைனும் சப்லைனும் பிவிசி பைப்பாக போட்டிருப்பாங்க. மெயின் லைன் ஒரு பிவிசி பைப், அப்புறம் சப்லைன் வந்து பிவிசி பைப், அப்புறம் அந்த சப்லைன்லேருந்து லேட்டரல் பைப் வந்து நம்மளுக்கு லேட்டரல் பைப்புன்னு சொல்லிட்டு சொட்டு நீர் பாசன அந்த தண்ணி வந்து ஓடக்கூடிய தண்ணி கருப்பு ஓசும்பாங்க, கருப்பு கலரில் இருக்கும், அந்த ஓஸ்களை சொட்டு சொட்டாக விழுகக்கூடிய பைப்பு அதுலேருந்து தான் அந்த அமைப்பு இருக்கும். இப்போ இது மாதிரி இருக்கும். அதே மாதிரி இந்த சப்லைனோட லாஸ்ட் எண்டில் பார்த்தீங்கன்னா ஃப்ளஷ் வால்வ் கொடுத்துருப்பாங்க. சப்லைனோட லாஸ்ட் எண்டில் ஒவ்வொரு லேட்டரல் பைப்பும், அதாவது ஒவ்வொரு கருப்பு அந்த லேட்டரல் பைப்புமே சொட்டு சொட்டாக விழக்கூடிய இந்த லேட்டரல் பைப்போட எண்டை வந்து முனைப்பகுதியை மடித்து அந்த எண்டு கேப் ஒன்று பொருத்தி தண்ணி வந்து வெளியில் போகாத அளவுக்கு பொருத்திருப்பாங்க. இதுதான் அமைப்பு, ட்ரிப் சொட்டு நீர் பாசன திட்டத்தினுடைய அமைப்பு. அதே மாதிரி அடுத்த ஸ்லைடில் பார்த்தோம் அப்படின்னா ஸ்ப்ரிங்க்லர் பைப்பு, இந்த சொட்டு நீர்களுக்கு சொட்டு சொட்டாக விழக்கூடிய அமைப்புக்கு பதிலாக இங்கே வந்து நம்மளுக்கு பார்த்தோம்னா தெளிப்பு நீர் பாசனம் வந்து தண்ணி வந்து தெளிக்கிற மாதிரி ஒரு அமைப்பை வந்து ஸ்ப்ரிங்க்லர் எண்டுகளை வந்து ஸ்ப்ரிங்க்லர் பைப்புகளை பொருத்திருப்பாங்க. சரி, அடுத்தபடியாக பார்த்தோம் அப்படின்னா இதில் என்னென்ன இந்த 2 ஸ்லைடு பார்த்த பிறகு இதில் பார்த்தோம் அப்படின்னா பேசிக்காக இதில் வந்து இந்த சொட்டு நீர் பாசன அமைப்புகளில் நிர்வாகம் வந்து முறையாக அமைக்கிறது முக்கியம் இல்லை, இதில் என்னென்ன காம்போனண்ட்டை என்னென்ன பகுதிகள் இருக்கு. இப்போ பாடி நம்ம உடல் இருக்குன்னா கண்ணு, மூக்கு, காது, கை, கால் சொல்றோம் இல்லையா, பார்ட்ஸ் ஆஃப் த பாடி அப்படி மாதிரி. இப்போ இந்த சொட்டு நீர் பாசன அமைப்புல என்னென்ன பார்ட்ஸ்கள் இருக்கு, அது எதுக்கு அப்படிங்கிறது தெரிஞ்சிருந்தா தான் அதை நம்ம முறையா வந்து பராமரிப்பும் செய்ய முடியும்.
இப்போ இதில் ஓப்பன் வெல் ஓகே, அதில் விடலாம். மோட்டார் பொதுவாக வந்து ஒரு மோட்டாருங்கிறது வந்து ஒரு 5 HP உள்ள ஒரு மோட்டார் இருக்குது அப்படின்னா 1.5 kg per meter cube அப்படிங்கிற ப்ரெஷரை கொடுக்கும். ஸோ இந்த ப்ரெஷர் அது 1.5 நார்மலாக வந்து ஒரு ட்ரிப்பு சொட்டு நீர் பாசன அமைப்பு நல்லா கரெக்டாக ஓடணும் அப்படின்னா அந்த ப்ரெஷர், அந்த பைப்புகளில் இருக்கக்கூடிய ப்ரெஷர் வந்து ப்ரெஷர் காஜில் அங்கே ஒரு மீட்டர் பொருத்திருப்பாங்க. அந்த ப்ரெஷர் காஜில் பார்க்கும்போது 1.5 to 2க்குள்ளே இருக்கணும். அப்போ நம்ம 1.5லேருந்து 2க்குள்ளே இருக்கணும். அப்போ அதுக்கு வந்து 1.5 இருக்கணும் அப்படின்னா ஒரு 5 HP மோட்டார் அங்கே இருக்கணும். இந்த 5 HP மோட்டார் கொடுக்கக்கூடிய ப்ரெஷருங்கிறது 1.5 kg per meter cube இருக்கும், மீட்டர் ஸ்கொயர் இருக்கும் அப்படின்றாங்க. இந்த ப்ரெஷருங்கிறது எப்படி ஒரு சிம்பிளா புரியுற மாதிரி சொல்லணும்னா 15 அடி உயரத்துல ஒரு வாட்டர் டேங்க் அமைச்சிருக்கோம் அப்படின்னா அதுலேருந்து இந்த பைப் வழியே கீழே தண்ணி இறங்குது இல்லையா ப்ரெஷரா, அதுல என்ன ப்ரெஷர் இருக்குமோ அந்த அளவுக்கு ப்ரெஷர் தான் அந்த 5 HP மோட்டார்ல இருந்து நம்ம மோட்டர் போட்டு விட்ட உடனே அந்த பைப்புகள்ல ப்ரெஷர் வந்து உற்பத்தி ஆகும். அதுக்காகத்தான் ஒரு எடுத்துக்காட்டா சொல்லிக்கணும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா பைபாஸ் அசம்பிளி, 3ஆம் பாயிண்ட் வந்து பைபாஸ் அசம்பிளி. இது எதுக்கு அப்படின்னா தண்ணி எல்லா பைப்பும் மோட்டர் ஆன் பண்ணதோட பயங்கர ப்ரெஷரா போயிட்டு இருக்கும். அங்க ப்ரெஷர் ஓவரா டெவலப் ஆகுதா அப்படிங்கறத வந்து ப்ரெஷர் வந்து அந்த ப்ரெஷர் காஜில் பார்த்து ரொம்ப இதுவாகுதுன்னு தெரிஞ்சுன்னா தண்ணி கொஞ்சம் திறந்து நம்ம வந்து பைபாஸ் அசம்பிளி மூலமா கிணத்துக்குள்ளேயே கொஞ்சம் விழுக வச்சுக்கலாம். அதாவது 1/3 தான் பைப்ல சொட்டு நீர் பாசன அமைப்புகள்ல 3ல் 1 பங்கு தான் போற மாதிரி இருக்கும் சில நேரத்துகள்ல. ஏன்னா நிலத்தோட அமைப்பை பொறுத்து வந்து இந்த நம்ம கேட் வால் சிஸ்டம் நிறைய இருக்கும். இல்லை ஒரு சில இடத்துக்குள்ள கேட் வால் சிஸ்டம் வந்து நிறைய தண்ணியை நார்மலா பார்த்தோம்னா 50 சென்ட்டுக்கு ஒரு கேட் வால் மாதிரி போட்டு விவசாயிகள் வந்து அமைச்சிருப்பாங்க. இதே வந்து 1 ஏக்கர் 2 ஏக்கர் அப்படின்னு போகும்போது கேட் வாலுடைய அளவுகள் வந்து கூட்டிகிட்டே போகும். அந்த கேட் வால் சிஸ்டம் எந்த அளவுக்கு வந்து நம்மளுக்கு இருக்குதோ அதுக்கு தகுந்த மாதிரி வந்து நம்ம இங்கே நிறைய கேட் வால், அது ஒவ்வொரு கேட் வால்வுக்கும் நம்ம கரெக்டாக கேட் வால் திறந்து தான் அந்த பகுதியில் தண்ணி பாய்ச்சிக்கிட்டே இருப்போம். ஸோ அப்படில இந்த பைபாஸ் அசம்பிளிங்கிறது ரொம்ப மஸ்ட். ஏன் அப்படின்னா எல்லா தண்ணியும் அதில் போகாத அளவு ப்ரெஷராக அனுப்ப முடியாது. ஒரு குறிப்பிட்ட தண்ணியை வந்து உள்ள கிணத்துல நான் ரிட்டர்ன் வால்ங்கிறது தண்ணி வந்து அந்த பைப்லேயே இருக்கிறதுக்கு அமைப்பு 4ஆவது பாயிண்ட். 5ஆவது பாயிண்ட் வந்து ஃபில்டர்ஸ். இந்த விஷயங்களை தான் நம்ம அந்த ஃபில்டர், அதாவது வடிகட்டி அமைப்புகள் வந்து இதில் பயன்படுத்துகிறோம் அப்படிங்கிறதுக்கு இதில் நான் சொல்ல விரும்புகிறேன். இந்த ஃபில்டரில் வந்து சேண்ட் ஃபில்டர்னு ஒரு அமைப்பு இருக்கு. இந்த சேண்ட் ஃபில்டர் வந்து பார்த்தோம் அப்படின்னா கிணத்து ஓப்பன் வெல்லுக்கு தான் அந்த சேண்ட் ஃபில்டரை அதிகமாக பயன்படுத்துவாங்க. ஏன்னா அதுலேருந்து தான் வந்து மணல் அல்லது குப்பை லேசா சின்ன குப்பை மாதிரி இருக்கக்கூடிய அந்த அழுகிய இலைகள், அப்புறம் பூஞ்சனை இதெல்லாம் வந்து மோட்டர் வந்து ப்ரெஷராக இழுத்து உள்ள அனுப்பும். அதெல்லாம் ஃபில்டர் பண்றதுக்கு கிணத்துக்குள்ள வந்து நிறைய பாசியெல்லாம் டெவலப் ஆயிருக்கும். பைப்ல போகும்போது நம்மளுக்கு சொட்டு நீர் பாசன பைப்புகள் அடைப்பு ஏற்படும். ஸோ அதை நம்ம மோட்டர் போட்டுறதோட மோட்டருக்கு அடுத்து வந்து பைபாஸ் அசம்பிளிக்கு அடுத்து தண்ணியை கொஞ்சம் கிணத்துக்குள்ள திருப்பி போகும் இல்லையா, அதுக்கு அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஃபில்டர் அமைப்பு இருக்கும். இந்த கிணறு இருக்கிற இடத்துல இருந்து நம்ம தண்ணி எடுக்கிறோம் அப்படின்னா சொட்டு நீர் பாசனத்துக்கு சேண்ட் ஃபில்டர் வந்து ரொம்ப முக்கியம். ஹைட்ரோசைக்ளோனிக் ஃபில்டர் இது எதுக்கு பயன்படுத்துறோம் அப்படின்னா போர்வெல்ல இருந்து தண்ணி வந்து நம்ம பயன்படுத்தும் போது இந்த சைக்ளோன் ஃபில்டர் வந்து பயன்படுத்துதோம். கிணத்துல இருந்து பயன்படுத்தும் போது சேண்ட் ஃபில்டர் கண்டிப்பா பயன்படுத்தணும். அதுக்கு பிறகு ஸ்கிரீன் ஃபில்டர் பார்த்தோம் அப்படின்னா கிணத்துல இருந்து பாய்ச்சும் போது சேண்ட் ஃபில்டர், அது பிறகு ஸ்கிரீன் ஃபில்டர், 2 ஃபில்டரும் போடுறாங்க இப்போ எல்லா இடத்துலையும். நல்லா ப்ராப்பரா தண்ணி ஃபில்டர் ஆகி நல்லா ஃபைனா வாட்டர் எந்த விதமான டஸ்டும் இல்லாமல் போகும். இந்த ஸ்கிரீன் ஃபில்டர் வந்து அந்த ஜல்லடமா ஒரு அமைப்பு நம்ம இது வந்து நல்ல நிறைய தூசிகளை வந்து போர்வெல்ல இருந்து தண்ணியை வந்து அடுத்து ஹைட்ரோசைக்ளோன் ஃபில்டர் போய் அப்புறம் ஸ்கிரீன் ஃபில்டர் வழியா தண்ணி வந்து பைப்புக்கு போகும். அடுத்த ஃபில்டர் பார்த்தோம் அப்படின்னா டிஸ்க் ஃபில்டர். இதுக்கு தான் நான் ஃபர்ஸ்டே சொன்னேன். நான் தண்ணி வந்து நிறைய அயன் கண்டென்ட், இரும்பு சத்து அதிகமாக இருக்குன்னா தண்ணி சிவப்பாக இருக்கிற மாதிரி இருக்கும், கலங்கலாக இருக்கிற மாதிரி எப்பயுமே ஊறிட்டு கிணத்துகளில் ஒரு சில கிணத்துகளில். அது சிட்டி சைட்லேருந்து எடுத்து இந்த சொட்டு நீர் பாசனத்துக்கு பயன்படுத்துகிறாங்கன்னா
மோஸ்ட்லி இந்த மாதிரி தண்ணி இருக்கும், சிவப்பா இருக்கிற மாதிரி இருக்கும் கிணத்துலயே. அது அயன் கண்டென்ட் ஜாஸ்தியா இருக்கும். இந்த தண்ணியை வந்து நம்ம சொட்டு நீர் பாசனத்துக்கு பயன்படுத்துறதுக்கு டிஸ்க் ஃபில்டர் கண்டிப்பா போட்டாகணும். அடுத்தபடியா பார்த்தோம் அப்படின்னா பெர்டிகேஷன் எக்யூப்மெண்ட் 6வது பாயிண்ட். இந்த பெர்டிகேஷன் எக்யூப்மெண்ட் எதுக்கு அப்படின்னா நம்ம உரங்களை வந்து அனுப்புறதுக்காக. உரத்தை வந்து நம்ம ட்ரம்ல போட்டு அதை கலக்கி தண்ணியில கலக்கி அதை வந்து நம்ம பெர்டிகேஷன் அந்த வெஞ்சுரி சிஸ்டம் வழியா அனுப்புவோம். அதுதான் அந்த பெர்டிகேஷன் எக்யூப்மெண்ட் வெஞ்சுரி சிஸ்டம்னு சொல்லுவாங்க. இது வந்து நம்ம அந்த ஃபில்டருக்கு அடுத்தபடியா கண்டிப்பா இருக்கும். இது அடுத்தபடியா ப்ரெஷர் காஜுங்கிறது வந்து நம்மளுக்கு ஃபில்டருக்கு அடுத்தபடியா பக்கத்திலேயே இருக்கும். அது ப்ரெஷர் காஜ் வந்து நம்மளுக்கு 1.5 to 2, அந்த 1.5லேருந்து 2க்குள்ள இருக்கணும் பர் மீட்டர் கியூப். அப்படிங்கிறது ப்ரெஷர் வந்து நம்ம அந்த மீட்டர்ல பார்க்கலாம். 1.5ல நிற்குதா, 2க்குள்ள நிற்குதா, இல்லை 1.5க்கு கீழே வருதா, இல்லை 2க்கு மேலே போதா அப்படிங்கிறத வந்து நம்ம 2க்கு மேலெல்லாம் ஏன் போகும் அப்படின்னா அந்த ஃபில்டரில் சரியாக க்ளீன் பண்ணி நம்ம போடாமல் இருப்போம். அது எவ்வளோ நாளைக்கு ஒரு தடவை ஃபில்டர் எல்லாம் க்ளீன் பண்ணுங்கிறதுக்கு நான் அடுத்து சொல்கிறேன் நான். அப்போ 2க்கு மேலே எப்போ போகும் அப்படின்னா நம்ம ஃபில்டருகளை சாண்ட் ஃபில்டர் எல்லாம் பார்த்தோம் அப்படின்னா வாரத்தில் ஒரு நாள் க்ளீன் பண்ணுவோம். சில ஃபில்டர்களை இந்த ஸ்க்ரீன் ஃபில்டர் அண்ட் டிஸ்க் ஃபில்டர்லாம் டெய்லி கழட்டி க்ளீன் பண்ணி போடணும். மோட்ரு போடுறதுக்கு முன்னாடி கொஞ்சம் வாஷ் பண்ணிட்டு அப்புறம் தான் அதை மாட்டிட்டு, அது ரொம்ப நேரம் ஆகாது, ஒரு 5 நிமிஷம் 10 நிமிஷம் தான் முடிஞ்சிடும். அதுக்கு பிறகு ஃபில்டரை மாட்டி விட்டு அப்புறம் தான் மோட்டர் ஆன் பண்ணுவாங்க. ஸ்க்ரீன் ஃபில்டர் மாட்டிட்டு தான் மோட்டர் ஆன் பண்ணுவாங்க. இப்போ அது டெய்லி க்ளீன் பண்ணி மாட்டிட்டு இருப்பாங்க. அப்போ அந்த டெய்லி க்ளீன் பண்ணி மாட்டலை அப்படின்னா ப்ரெஷர் ஒரு சில நேரத்தில் அந்த தூசிலாம் ரொம்ப அடைச்சி இந்த ப்ரெஷர் வந்து பார்த்தீங்கன்னா 2க்கு மேலே இது இருக்கும். இல்லை பைப்புகளில் நிறைய தூசியோ அல்லது மற்றோது அடைச்சிருந்தா கூட இங்கே ப்ரெஷர் வந்து அதிகமாக காமிக்கும். 2 அப்படிங்கிறதுக்கு மேலே காமிக்கும். அப்போ வந்து நம்ம எங்கேயோ பைப்பு வெடிச்சு கூட வெளியில் போகிறதுக்கு, தண்ணியெல்லாம் வெளியில் போகிறதுக்கு கூட வாய்ப்புகள் இருக்கு. ஸோ அந்த நேரத்தில் நம்ம என்ன பண்ணணும், மோட்டர் ஆஃப் பண்ணிட்டு அந்த எங்கே அடைப்பு இருக்குது என்னங்கிறதெல்லாம் பார்த்து கரெக்டாக இது பண்ணிட்டு அப்புறம் ஆன் பண்ணுற மாதிரி இருக்கும். சரி, அடுத்தபடியாக மெயின் லைன், 8வது பாயிண்ட் மெயின் லைன். இந்த மெயின் லைன் பார்த்தோம் அப்படின்னா ப்ரெஷர் காஜ், இந்த ஃபில்டர் யூனிட்டு, ப்ரெஷர் காஜ், இதுகளுக்கெல்லாம் அடுத்து மெயின் பைப் தான் போடுவாங்க. இப்போ நிலத்துக்குள்ளே அமைச்சிருப்பாங்க. அந்த மெயின் லைன் பார்த்தோம் அப்படின்னா 90 mm பைப்பு, அதாவது 90 mm பைப்பு அல்லது 75 mm பைப்பு தான் பயன்படுத்துவாங்க நார்மலாகவே. இது மோட்டர் கெப்பாசிட்டிக்கு தகுந்த மாதிரி இது கொஞ்சம் வேறுபடும். 10 HP அல்லது 7.5 HP இதெல்லாம் வரும்போது அதிகமான எம்எம் உள்ள பைப்புகளும், ஒரு 5 HP தான் இருக்கு அப்படின்னா ஒரு 75 mm அந்த மாதிரி ஒரு பைப்புகளும் பயன்படுத்துவாங்க. போர்லேருந்தே ஒரு சில நேரத்தில் ஸ்ட்ரெயிட்டாக மோட்டர்லேருந்து கனெக்ஷன் போட்டிருப்பாங்க. அப்போ 75 mm பயன்படுத்துவாங்க. சில நேரத்தில் சின்ன ஏரியாவாக தான் இருக்குன்னா 63 mm பைப்பும் மெயின் லைன் பைப்பாக பயன்படுத்துவாங்க. சப்லைன் பைப் பார்த்தீங்கன்னா மெயின் லைன் அண்ட் சப்லைன். இதில் சப்லைன் பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி நம்மளுக்கு 63 mm பைப்பு பயன்படுத்துவாங்க. ரொம்ப சின்ன ஏரியாவுக்கு 50 mm பைப்பு பயன்படுத்துவாங்க. அப்புறம் லேட்டரல் பைப்பு பார்த்தோம் அப்படின்னா இதில் கவனிக்க வேண்டியது என்ன அப்படின்னா, ஒரு சொட்டு நீர் பாசன அமைப்புகளில் நிறுவும் போது காஸ்ட் ஓவரால் ஒரு பட்ஜெட் 1 லட்ச ரூபா செலவு வருது அப்படின்னா இந்த லேட்டரல் பைப் இருக்கு இல்லையா, அந்த கருப்பு ஓசுகள் அங்கங்கே இழுத்து போட்டிருப்போம், சுருட்டி ஒரு ரோலாக வரும் நம்மளுக்கு லேட்டரல் பைப்புன்ட்டு. இந்த லேட்டரல் பைப் தான் கிட்டத்தட்ட 75% ஆஃப் த காஸ்ட், அதாவது முக்கால்வாசி செலவு வந்து இதுக்கு தான் செலவே வரும். மீதியெல்லாம் 25% தான். ப்ரெஷர் காஜு, ஃபில்டர் யூனிட்டு, ஃப்ளஷ் வால்வு, மற்ற கேட் வால்வு இதெல்லாம் பார்த்தோம்னா 25% தான் மொத்த செலவே வரும். அதெல்லாம் சேர்க்கும் போது முக்கால்வாசி செலவு இந்த லேட்டரல் பைப்புக்கே வரும். அதனால இந்த லேட்டரல் பைப்பு பார்த்தோம் அப்படின்னா இப்போ சப்லைன் பைப்பு போகும், அதுல இருந்து அந்த 2 பக்கமும் கருப்பு இந்த லேட்டரல் பைப்பு இழுத்து போடுவோம். அது வந்து 65 வந்து 35 மீட்டருக்கு மேல 2 சைடும் உள்ள லென்த் வந்து பாத்தீங்கன்னா 35 மீட்டருக்கு மேல போகுது அகலம். பைப்போட இழுத்து நீளமா கொண்டு போற லைன் வந்து லெஃப்ட் சைடு 35 மீட்டர் போகுது, லைட் சைடு 35 மீட்டருக்கு மேல போகுது அப்படின்னா 16 mm லேட்டர்ல பயன்படுத்துவாங்க. இது 35 மீட்டருக்கு உள்ளதான் இருக்கு அப்படின்னா 12 mm லேட்டரல் பைப்புகளை
பயன்படுத்திக்குவாங்க. அது ஒரு ஏக்கருக்கு 3/4 ஏக்கர், 1/2 ஏக்கர் இந்த மாதிரிலாம் வருது இல்லையா? அந்த மாதிரி இடங்களுக்கு 35 அதாவது 12 mm பைப் வந்து நம்மளுக்கு பைப் பயன்படுத்துவாங்க. அடுத்தபடியா இந்த ஏர் ரிலீஸ் வால்வ் அதுவும் வந்து ரொம்ப முக்கியம். இந்த அங்கங்க வந்து நம்ம ஃபீல்டுக்குள்ள ஏர் ரிலீஸ் வால்வ் வந்து பொருத்திருப்பாங்க. இதுல வந்து 1.5 அந்த இன்ச்சு அந்த இதுக்கு வந்து தகுந்த மாதிரி அந்த ஏர் ரிலீஸ் வால்வ் வந்து ஃபீல்டில் நம்மளுக்கு லே அவுட்ல நீங்க அந்த லே அவுட்ல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரியும். அதே மாதிரி ஃப்ளஷ் வால்வ் வந்து சப்ளைனோட கடைசியில் வரும். இந்த ஃப்ளஷ் வால்வ் வந்து எதுக்குன்னா சில நேரத்துக்கு நம்ம க்ளீன் பண்ணி தண்ணியை திறந்து விட்டு வெளியில் அனுப்புகிற நேரத்தில் இந்த சப்ளைனோட லாஸ்ட் எண்டில் ஃப்ளஷ் வால்வ் இருக்கும். அப்புறம் எமிட்டர்ஸுங்கிறது பார்த்தோம் அப்படின்னா தண்ணி வந்து சொட்டு சொட்டா வடியுது இல்லையா? அந்த எமிட்டர்ஸ் தான். அதை வந்து ஆன்லைன் ட்ரிப்பர்ஸ்பாங்க அல்லது தண்ணி வடியக்கூடிய இன்லைன் ட்ரிப்பர்ஸ்ன்னு சொல்லுவாங்க. இன்லைன்ங்கிறது நம்மளுக்கு பைப்பு உள்ளேயே அந்த சொட்டு நீர் அனுப்பக்கூடிய பகுதி வந்து உள்ள இருக்கு. பைப் உள்ள அந்த கருப்பு பைப் உள்ள இருக்கும். வெளியில இந்த ஹோல்ஸ் அந்த துவாரத்தை மட்டும் தான் பார்க்கணும். ஆன்லைன் ட்ரிப்பருங்கிறது பார்த்தீங்கன்னா ஒரு பட்டன் மாதிரி அழுத்தி பொருத்தி அது மேலே வெளியில பார்க்க முடியும் நம்ம அந்த சொட்டு நீர் விழுகிறத. அடுத்தபடியா இந்த த்ரட்டல் வால்வுங்கிறது ஃபெர்டிலைசர் உரத்தை அனுப்பக்கூடிய இடத்துல வந்து வால்வு வச்சிருப்பாங்க. உரத்தை உள்ள உறிஞ்சி சக் பண்ணி அனுப்புற இடத்துல. அப்புறம் கேட் வால்வுங்கிறது 15வது பாயிண்ட் வந்து கேட் வால்வ் வந்து நார்மலா ஒரு கேட் வால்வ் ஒரு 50 சென்ட்டுக்கு ஒரு கேட் வால்வுங்கிறது நார்மலா எல்லா விவசாயிகளுமே இப்போ இந்த சொட்டு நீர் பாசன அமைப்பு இதுகளில் பயன்படுத்தி இருக்காங்க. சரி, இப்போ இதெல்லாம் போட்டு அமைச்சு எல்லாம் பண்ணிட்டோம். அடுத்து இந்த சிஸ்டத்தை எப்படி மெயின்டைன் பண்ணணும் அப்படிங்கிறது ஒரு சில பாயிண்ட்டுகள் நான் இங்கே பதிவு செய்ய விரும்புகிறேன். இந்த சொட்டு நீர் பாசன அமைப்பு சிஸ்டம் மெயின்டெனன்ஸுங்கிறது அடுத்த ஸ்லைடில் இருக்கு. இந்த ஃபில்டர் மெயின்டைன் பண்ணுறத பற்றி நான் ஃபஸ்ட்டு சொல்லணும். ஸ்க்ரீன் ஃபில்டருங்கிறது வந்து நம்ம சேண்ட் ஃபில்டருங்கிறது நம்ம ஏற்கனவே கிணத்துல ஃபஸ்ட்டு போடணும்னு சொல்லிப்பேன் இல்லையா? அந்த சேண்ட் ஃபில்டருங்கிறது நம்ம வாரத்துக்கு ஒரு நாள் மணலுக்குள்ள என்னென்ன தூசி ஃபில்டரை இது பண்ணி அந்த தண்ணி ஃபுல்லாக மோட்டர் ஆன் பண்ணிட்டு அதில் சேண்ட் ஃபில்டர் கொஞ்ச நேரம் ஆன் பண்ணி அந்த ஃபில்டர் வந்து வீக்லி ஒன்ஸ் வந்து அது எப்படி க்ளீன் பண்ணணும். அதை அந்த தூசி எல்லாம் அந்த கழிவுகள்லாம் வெளியில் வர்ற மாதிரி நம்ம க்ளீன் பண்ணணும். மணல் ஃபில்டர் அது சேண்ட் ஃபில்டர்னுபாங்க. கிணறு அமைப்பு கிணத்துலேருந்து நம்ம சொட்டு நீர் பாசனம் அமைச்சிருக்கோம்னா இது அமைப்பை நிறுவியிருப்பாங்க. இந்த சேண்ட் ஃபில்டர் வந்து வாரத்தில் ஒரு நாள் க்ளீன் பண்ணோம். அதுக்குள்ள இருக்க மணலையே நம்ம 6 மாசத்துக்கு ஒரு தடவை க்ளீன் பண்ற மாதிரி வரும். அந்த சேண்ட் ஃபில்டர்ல மாத்துவாங்க, மணல் மாத்தி நல்ல வேற மணலும் போடுவாங்க. அடுத்து பார்த்தோம் இதுல ஃபர்ஸ்ட் இந்த ஸ்கிரீன் ஃபில்டர் கொடுத்துருக்கேன். அந்த டெய்லி கலட்டி க்ளீன் பண்ணி இந்த வலை மாதிரி இருக்கும். அந்த வலையில எந்த தூசியும் இல்லாம பக்கெட்ல தண்ணி நிறைய வச்சு க்ளீன் பண்ணிட்டு இது சுத்தம் பண்ணிட்டு அதை எடுத்து மாட்டணும். ஸ்கிரீன் ஃபில்டரு அதே மாதிரி டிஸ்க் ஃபில்டரும் அப்படிதான். அது 2 தடவை ஸ்கிரீன் ஃபில்டர் போட்டேன். டிஸ்க் ஃபில்டரும் அப்படிதான் டெய்லி க்ளீன் பண்றது தான் நம்மளுக்கு கரெக்டு. இப்படி நம்ம இந்த ஹைட்ரோசைக்ளின் ஃபில்டரும் அதே மாதிரி தான் வீக்லி ஒன்ஸ் வந்து நம்ம க்ளீன் பண்ணணும். அந்த ஹைட்ரோசைக்ளின் ஃபில்டருங்கிறது வந்து நம்மளுக்கு போர்வெல்ல இருந்து போ தண்ணி இழுத்து சொட்டு நீருக்கு கொடுக்கும்போது இந்த ஃபில்டர் பயன்படுத்தியிருப்பாங்க. அதையும் நம்ம ஹைட்ரோசைக்ளின் ஃபில்டர் அது பிறகு ஸ்கிரீன் ஃபில்டர் அல்லது டிஸ்க் ஃபில்டர் மாட்டிருப்பாங்க. இதையும் நம்ம வாரத்தில் ஒரு நாள் ஹைட்ரோசைக்ளின் ஃபில்டர் அது வந்து போர்வெல்லேருந்து பொருத்திருப்பாங்க ஹைட்ரோசைக்ளின் ஃபில்டருங்கிறது. இதுக்கும் நம்ம வாரத்தில் ஒரு நாள் நம்ம க்ளீன் பண்ணணும். அப்புறம் ஏற்கனவே நான் சொல்லிட்டேன் ஃபர்ஸ்ட் வந்து சாயில் அண்ட் வாட்டர் டெஸ்ட், அதாவது மண் மற்றும் நீர் பரிசோதனைங்கிறது ரொம்ப முக்கியம்னு சொல்லியிருக்கிறேன். இதில் 7.5 to 8.5 உள்ளதான் இருக்கு அப்படின்னா ஆசிட் ட்ரீட்மெண்ட் கண்டிப்பாக பண்ணணும். அதாவது 7.5க்கு மேலே இருக்கு அப்படின்னா 8.5 8 அப்படி இருக்குன்னா அங்கே பைப்புகளுக்குள்ள தண்ணி நிற்குது இல்லையா? டெய்லி கொஞ்ச நேரம் மோட்டர் ஆன் பண்ணிட்டு 1 or 2 hours சொட்டு நீர் பாசனம் பாய்ச்சிட்டு நிறுத்திடுவோம். அந்த தண்ணி உள்ள நிற்கும் போது சால்ட் டெபாசிட் உப்பு வந்து படியும் பைப்புக்குள்ள. அப்போ அந்த பைப்பு நாலா போக்கில் வந்து படிஞ்சுக்கிட்டே வரும்போது நம்மளுக்கு அந்த சொட்டு நீர் வெளியே வரக்கூடிய இடத்துகள்ல ப்ரெஷர் அந்த பைப்பு ப்ரெஷராக கரெக்டாக வராது. ரொம்ப நேரம் தண்ணி பாய்ச்சுற மாதிரி இருக்கும். ஸோ அந்த பைப்புகளில் இருக்கக்கூடிய அந்த சால்ட்டுகளை
அதாவது உப்பு எடுக்கிறதுக்கு இப்போ பிஹெச் 7.5 தான் இருக்கு, 7.5 தான் இருக்கு அப்படின்னா 6 மாசத்துக்கு ஒரு தடவை நம்ம இது பண்ணா போதும். ஆசிட் ட்ரீட்மெண்ட் ட்ரீட்மெண்ட்ங்கிறது 7.5 தான் இருக்கு அப்படின்னா 6 மாசத்துக்கு ஒரு தடவை பண்ணா போதும். இதே 8 இருக்கு, பிஹெச் 8 இருக்குன்னா 3 மாசத்துக்கு ஒரு தடவை கண்டிப்பா பண்ணணும். 8.5 8 to 8.8 இருக்கு வரைக்கும் இருக்கு அப்படின்னா நம்ம மாசம் கண்டிப்பா பண்ணணும் இந்த ஆசிட் ட்ரீட்மெண்ட். ஆசிட் ட்ரீட்மெண்ட்ங்கிறது என்ன அப்படின்னா டைல்யூட்டட் ஹச்சிஎல்னு சொல்லுவாங்க. அதாவது அந்த டைல்யூட்டட் ஹச்சிஎல், அதாவது ஹைட்ரோக்ளோரிக் ஆசிட். இந்த ஹைட்ரோக்ளோரிக் ஆசிடுங்கிறத நம்ம 1.5 லிட்டர் ஒரு ஏக்கருக்கு வாங்கிக்கிறோம். 1.5 லிட்டர் ஒரு ஏக்கருக்கு பயன்படுத்துறோம் அப்படின்னா 1.5 லிட்டர் தேவைப்படும். இந்த 1.5 லிட்டரை ஒரு 15 லிட்டர் தண்ணியில கலந்துக்கிட்டு இதை நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, நம்ம உரம் அனுப்பக்கூடிய இந்த வெஞ்சுரி பைப் இருக்குல்ல, உரம் மருந்து இதெல்லாம் செலுத்தக்கூடிய வெஞ்சுரி பைப்புன்னு சொல்லுவாங்க. அதுல தண்ணியெல்லாம் போயிட்டு தண்ணியெல்லாம் பாய்ச்சிரும். அன்னைக்கு ஃபுல்லா வெண்டையோ கத்திரிக்காய் செடிக்கோ அல்லது நிலக்கடலைக்கோ கரும்புக்கோ அல்லது மாமரத்துக்கோ தண்ணி பாய்ச்சிருக்கோம் அப்படின்னா சொட்டு நீர் பாசனம் பாய்ச்சி நிறுத்த போறோம், லாஸ்ட் இன்னும் 10 நிமிஷம் ஓட்டலாம் அல்லது 15 நிமிஷம் ஓட்டலாம் அப்படிங்கிற ஒரு 10 நிமிஷத்துல மோட்டர் நிறுத்த போறோம் அப்படிங்கிற ஒரு கட்டம் வரும் இல்லையா அன்னைக்கு, அந்த லாஸ்ட் 10 நிமிஷத்துல இந்த மருந்தை வந்து டைலூட்டட் ஹச்சிஎல்ல வந்து 1.5 லிட்டர் 15 லிட்டர் தண்ணியில கலந்து வச்சு இதை தண்ணியா கலந்து அனுப்பி விட்டுறணும். இது போய் என்ன ஆகும்னா அந்த லாஸ்ட் 10 மினிட்ஸுங்கிறப்போ அந்த பைப்புகள்ல கடைசி வரைக்கும் எல்லா இடமும் ஓடிடும். இப்போ நம்ம லாஸ்ட் 10 மினிட்ஸ்ல அதுக்குள்ள அனுப்பிட்டு டக்குன்னு மோட்டரை நிறுத்திடுறோம். நிறுத்திட்டு அந்த ஆசிட்லாம் போய் இதுக்கு பாயக்கூடாது, ட்ரிப்பில் செடிகளுக்கு பாயக்கூடாது. இப்போ நம்ம இது என்ன பண்ணுறோம்னா ஒரு 10 மினிட்ஸில் லாஸ்ட் 5 to 10 மினிட்ஸ்க்குள்ளே அனுப்பிடுறது பெஸ்ட். இன்னும் அந்த 10 மினிட்ஸ்க்குள்ளே போகும்போது பைப்புக்குள்ளே அப்படியே நிற்கும். இதை வந்து 24 மணி நேரம் அப்படியே வந்து ஒரு நாள் ஃபுல்லாக நிறுத்துறோம். நாளைக்கு மறுநாள் தான், அதாவது நான் இன்னைக்கு பைப்பில் இந்த ஆசிட் அனுப்புறோம்னா நாளைக்கு தான் மறுபடியும் மோட்டர் ஆன் பண்ணணும். ஸோ அப்போ மோட்டர் ஆன் இப்போ வந்து 24 மணி நேரம் நிறுத்திட்டு மறுநாள் மோட்டர் ஆன் பண்ணி ப்ளஸ் வால்வ்னு சொல்கிறேன்ல, ப்ளஸ் வால்வ் சப்ளைனோட லாஸ்ட்ல இருக்கும், சப்ளைனோட லாஸ்ட், அதை ரிமூவ் பண்ணி அந்த ப்ளஸ் வால்வ் வழியாக அந்த பைப்பில் மோட்டரில் ப்ரெஷராக மோட்டர் ஆன் பண்ணிட்டு அந்த ப்ளஸ் வால்வை திறந்து அந்த ஆசிடை பூரா வெளியே அனுப்பிடும். இது மாதிரி நம்ம பிஹெச் 8 எல்லாம் இருக்குன்னா 3 மாசத்துக்கு ஒரு தடவை பண்ணணும், 8.5னா மாசத்துக்கு ஒரு தடவை பண்ணணும். அடுத்தபடியா பார்த்தோம் அப்படின்னா ஆல்கே ட்ரீட்மெண்ட். ஆல்கைனா நம்மளுக்கு பூஞ்சனம், காளான் இதெல்லாம் வந்து நிறைய நம்ம பைப்புகள்ல கிணத்துக்குள்ள இருந்து பைப்புக்குள்ள கண்டிப்பா ஒரு டஸ்ட் மாதிரி போயிருக்கும், ஒரு சிறு தூளா கூட போயிருக்கும். அது என்ன ஆகும்னா அப்படி ஓப்பன் சன்லைட்ல திறந்த வெளியிலே பைப் கிடக்கிறதுனால அந்த பைப்புகளுக்குள்ள அந்த பாசியெல்லாம் நிறைய வளர்ந்துடும். ஸோ இது வந்து எப்போ நம்ம இந்த மாதிரி பாசி கிளீனிங் எல்லாம் பண்ணணும் அப்படின்னா ஒரு 3 மாசத்துக்கு ஒரு தடவையோ அல்லது 6 மாசம், ரொம்ப பாசி பிரச்சனை எல்லாம் இல்லைன்னா வருஷத்துல 2 தடவை 6 மாசத்துக்கு ஒரு தடவை பண்ணிக்கலாம். இது எப்படி பண்ணணும் அப்படின்னா குளோரின் அப்படிங்கிற, இப்போ நம்ம குடி தண்ணியில எல்லாம் கலப்பாங்க இல்லையா, குளோரின், இதை வந்து 2 கிலோ ஒரு ஏக்கருக்கு பயன்படுத்தணும். ஆசிட் ட்ரீட்மெண்ட் மாதிரி தான், ஆசிட் எப்படி அனுப்பணுமோ அதே மாதிரி 2 கிலோவை இது 20 லிட்டர் தண்ணியில கலந்துக்கும். ஆசிடை வந்து 1.5 லிட்டரை வந்து ஒரு ஏக்கருக்கு பயன்படுத்துவோம், 15 லிட்டர்ல கலந்தோம். இது ஒரு ஏக்கருக்கு 2 கிலோ பயன்படுத்தணும் குளோரின். இது 20 லிட்டர் தண்ணியில கலந்துக்கிட்டு லாஸ்ட் 10 நிமிஷத்துக்கு முன்னாடி நம்ம மோட்டர் நிறுத்த போறதுக்கு முன்னாடி 10 நிமிஷத்துக்கு முன்னாடி இதை அனுப்பிட்டு இதே மாதிரி 24 மணி நேரம் நிறுத்திடுறோம். மறுநாள் வந்து ஒரு 24 மணி நேரம் கழிச்சு மோட்டர் ஆன் பண்ணி அந்த சப்ளைன் லைன்ல இருக்கக்கூடிய ஃப்ளஷ் வால்வை திறந்து விட்டு இந்த குளோரின் தண்ணியெல்லாம் நிறைய வெளியில அப்படியே ப்ரெஷரா போற மாதிரி அனுப்பிடணும். இப்போ ஏற்கனவே சொன்னேன், சால்ட் படிஞ்சிருச்சுன்னா, உப்பு படிஞ்சிருச்சுன்னா ஆசிட் ட்ரீட்மெண்ட் பண்ணணும். பூஞ்சனமெல்லாம் வளர்ந்துருச்சுன்னா இந்த குளோரின் வச்சு ட்ரீட்மெண்ட் பண்ணணும். ரெண்டையும் வந்து நம்ம பண்ணலாமா ஒரே நேரத்தில், ஒரு நாள் ஒரு நாள் பண்ணலாம்னா பண்ணக்கூடாது. 15 நாளைக்கு ஒரு தடவை முதல்ல சால்ட்டை ரிமூவ் பண்ணியிருக்கோம் அப்படின்னா உப்பு ரிமூவ் பண்ணா 15 நாள் கழிச்சு தான் இந்த குளோரின் ட்ரீட்மெண்ட் பண்ணிக்கிறோம் அப்படிங்கிறது நிறைய கண்டுபிடிச்சிருக்கிறாங்க இதில். ஸோ ஆல்கே ட்ரீட்மெண்ட்டுக்கும் சால்ட் ட்ரீட்மெண்ட்டுக்கும் கிட்டத்தட்ட ஒரு 15 நாள் வந்து இடைவெளி விட்டு பண்ணால்
சிறப்பாக இருக்கும். அடுத்து கேட் வால் மெயின்டெனன்ஸுங்கிறது வந்து பார்த்தோம்னா ப்ராப்பராக நம்ம கேட் வால் வந்து நல்லா ப்ராப்பராக க்ளோஸ் பண்ணணும். அதாவது ப்ராப்பராக க்ளோஸ் பண்ணோம்னா நல்லா டைட்டாக க்ளோஸ் பண்ணிக்கணும். லேசாக லூஸாக இருந்தால் கூட அங்கே ப்ரெஷர் வந்து டவுன் ஆகிடும். ப்ரெஷர் காஜில் காமிச்சிடும் உங்களுக்கு, தண்ணி ப்ரெஷராக போகாது. ஸோ அதனால் வந்து நம்மளுக்கு இந்த கேட் வால் மெயின்டெனன்ஸ்ங்கிறது அதே மாதிரி இம்பார்ட்டன்ட். ப்ளஸ் வால் மேனேஜ்மெண்ட்டுங்கிறது வந்து ஒன்ஸ் இன் 2 வீக்ஸ் பார்த்தோம் அப்படின்னா சப்ளைனில் அப்பப்போ கொஞ்ச நேரம் திறந்து விட்டு, எதுக்கு அப்படின்னா ப்ளஸ் வால் இல்லையே கொஞ்ச நேரம் திறந்து விட்றோம் அப்படின்னா பைப்புகளில் போய் ஏதாவது டஸ்ட் மாதிரி தூசி மாதிரி கூட அடைஞ்சிருக்கு. அதை 2 மாசத்துல 2 தடவை திறந்து விட்டு லாஸ்ட்டாக சப்ளைனில் லாஸ்ட்டில் இருக்கும், அதை திறந்து விட்டு நம்ம தூசியில் லேசாக வெளியாட்டிவிட்டு மறுபடியும் க்ளோஸ் பண்ணிக்கலாம். அப்புறம் எண்ட் கேப்புங்கிறது பார்த்தோம்னா இந்த சொட்டுநீர் பைப்புகளோட லாஸ்ட்ல இருக்கும். அதுவுமே நம்ம அந்த உள்ள வேற ஏதாவது தூசியோ இதுவோ இல்லாமல் இருக்கிறதுக்காக மாதம் 2 தடவை எண்ட் கேப் கழட்டி விட்டு மூடி நிர்வாகம் பண்ணிக்கிறது சிறப்பாக இருக்கும். அடுத்த ஸ்லைடு இதெல்லாம் மேனேஜ்மெண்ட் சம்மந்தமாக எப்படி சொட்டுநீர் பாசன நிர்வாக அமைப்பை வந்து நம்ம நிர்வாகம் பண்ணணுங்கிறத சொல்லியிருக்கிறேன். இப்போ இதில் அரசினுடைய சப்சிடி எப்படி இருக்குது, கவர்மெண்ட்டோட சப்சிடி இருக்குது எப்படி இருக்குது அப்படிங்கிறத அடுத்த ஸ்லைடில் கொடுத்துருக்கோம். அரசோட சப்சிடின்னு பார்த்தோம் அப்படின்னா இதில் சிறு குறு விவசாயி அப்படிங்கிறதுக்கு சிறு குறு விவசாயினா இதில் 100% மானியம் இருக்குது. பெரு விவசாயி அப்படின்னா 75% மானியம் இருக்கிறது. இது வந்து ஸ்டேட் டு ஸ்டேட் ஒவ்வொரு மாநிலங்களுக்கும் ஒரு தடவை ஒரு மாதிரி வித்தியாசப்படுது. நம்ம தமிழ்நாட்டில் இப்போ ஒரு சில ஸ்டேட்டுகளில் பார்த்தோம்னா 55% சிறு குறு விவசாயி கொடுக்குறாங்க. பெரு விவசாயினா 40% தான் கொடுக்குறாங்க, 45%. ஆனால் நம்ம ஸ்டேட்டில் பெரு விவசாயினா 75% கொடுக்குறாங்க, சிறு குறு விவசாயினா 100% மானியம் கொடுக்குறாங்க. இப்போ சிறு குறு விவசாயிங்கிறது வந்து கேட்டகரி எப்படி அப்படின்னா, சிறு குறு விவசாயி அப்படின்னா 2 ஹெக்டேர் வரைக்கும் இருக்கிறவங்க வந்து 2 ஹெக்டேர்னா 5 ஏக்கர். இந்த 2 ஹெக்டேர் வரைக்கும் இருக்கிறவங்க விவசாயிகள் வந்து சிறு குறு விவசாயிகள். இது வந்து நம்ம நஞ்சையா இருக்கு அப்படின்னா 1 ஹெக்டேர் வரைக்கும் இருக்கிறவங்க தான் சிறு குறு விவசாயி. 1 ஹெக்டேருக்கு மேல ஒரு 2 சென்ட் 5 சென்ட் கூடிட்டா கூட அவங்க பெரு விவசாயி கீழே போயிடுவாங்க நஞ்சை இடத்தை பொறுத்தளவு. பெரு விவசாயிங்கிறவங்க வந்து கணக்குல பார்த்தோம் அப்படின்னா 2 ஹெக்டேர்ல இருந்து, அதாவது 5 ஏக்கர்ல இருந்து 12.5 ஏக்கர் வரைக்கும் பெரு விவசாயி. அது நஞ்சு இடமா இருந்துச்சுன்னா 1 ஹெக்டேருக்கு மேலேயே, அதாவது 2.5 ஏக்கருக்கு மேலேயே 15 ஏக்கர் வரைக்குமே ஃபுல்லா பார்த்தீங்கன்னா அவங்க பெரு விவசாயி தான். இப்போ இதுக்கு தகுந்த மாதிரி தான் சப்சிடி இருக்குது. இதுக்கு சிறு குறு விவசாயின்னு சான்று வாங்கி கொடுக்கணும். பெரு விவசாயிக்கு சான்றெல்லாம் தேவையில்லை. இல்லை, சிறு குறு விவசாயிக்கு தான் சான்று வாங்கி நம்ம கொடுக்கணும். அடுத்தபடியா பார்த்தோம்னா இது கவர்மெண்ட் சப்சிடி. இந்த அடுத்த ஸ்லைட்ல கவர்மெண்ட் சப்சிடி வந்து பயிருக்கு தகுந்த மாதிரி இடைவெளி விட்டுருப்போம். இப்போ 10 மீட்டர் பை 10 மீட்டர், இப்போ ஸ்லைட்ல பார்த்தீங்கன்னா 12க்கு 12 போட்டிருக்கோம் ஸ்பேசிங். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா 10க்கு 10 இடைவெளி அமைப்பு போட்டிருக்கோம். இதுல இந்த காய்கறிகள்லாம் பார்த்தோம்னா லாஸ்ட்ல இருக்கு. லாஸ்ட்ல வந்து 1.2 into 0.6 இதெல்லாம் காய்கறிகளுக்கு போடக்கூடிய இடைவெளி அமைப்பு. இப்போ இதுக்கு தகுந்த மாதிரி சப்சிடி வந்து வேறுபடும். இப்போ 0.2 ஹெக்டேருக்கு வந்து ஒரு காய்கறி போடுறாங்க அப்படின்னா 31,000 சப்சிடி இருக்கு சிறு குறு விவசாயிக்கு. 0.2 ஹெக்டேருங்கிறது அரை ஏக்கர். லாஸ்டா பார்த்தோம்னா 1.2 into 0.6, அதாவது ஒரு அரை ஏக்கர் போடுற விவசாயிக்கு வந்து இந்த இடைவெளியில அரை ஏக்கர்ல காய்கறி சாகுபடி பண்றாங்கன்னா 30 சப்சிடி வந்து கீழே கொடுத்துருக்கோம். இதே 1 ஹெக்டேர்ல சாகுபடி பண்றாங்கன்னா இது மேல பாருங்க, பார்த்தீங்கன்னா தெரியுது 0.2 ஹெக்டேர், 0.4 ஹெக்டேர், 1 ஹெக்டேர், ஒவ்வொரு ஏரியாவுக்கு தகுந்த மாதிரி கொடுத்துருக்கோம். 5 ஹெக்டேர் வரைக்கும் என்ன மானியம் அப்படிங்கிறது இதுல இருக்கு. இது தோராயமா இது கொஞ்சம் வித்தியாசமா ஏற்பட்டிருக்கு. இப்போ 1 ஹெக்டேர் சாகுபடி பண்ற காய்கறி சாகுபடி பண்ற விவசாயிக்கு வந்து 1,30,000 ரூபாய் சம்திங். இப்போ 1,30,000 சப்சிடி நம்ம 1.27 தான் நான் அதில் போட்டிருக்கேன். ரொம்ப கொஞ்சம் தான் டிஃபரன்ஸ் இருக்கு, வேற ஒன்றும் வித்தியாசம் இல்லை. அதனால இப்ப இதை பொறுத்தளவு பாசனம் ஸ்பிரிங்கிளர் மானியங்கள் கொடுத்துருக்கோம். இதுல போர்ட்டபிள் ஸ்பிரிங்க்லர்ஸ் இருக்கு, ரெயின் கன்னு இருக்கு, மினி ஸ்பிரிங்க்லர்ஸ் இருக்கு, மைக்ரோ ஸ்பிரிங்க்லர்ஸ் இருக்கு. ஸோ இதுக்கு தகுந்த மாதிரி நம்ம வந்து ஒரு சப்சிடி பேட்டர்ன் வந்து வித்தியாசப்படுது.
இப்போ ரெயின் கேன்லாம் போட்டு நம்மளுக்கு சாகுபடி பண்றாங்க அப்படின்னா அதுக்கெல்லாம் ஒரு ஹெக்டேர் சாகுபடி பண்றாங்கன்னா அதுக்கு 63 mm பைப் போட்டிருக்காங்க, 75 mm பைப் போட்டிருக்காங்கன்னா ஒன்னொன்னுக்கும் தகுந்த மாதிரி நம்மளுக்கு சப்சிடி பேட்டர்ன் மாறும். இப்போ அடுத்தபடியா பார்த்தோம் அப்படின்னா அடுத்த ஸ்லைட்ல இரிகேஷனுக்கு மைக்ரோ இரிகேஷன்லாம் அமைக்கிறோம் அப்படின்னா ஒரு யூனிட் காஸ்ட் என்ன வரும்? தென்னை மரம்லாம் வருது அப்படின்னா தென்னை மரத்துக்கு வந்து ஒரு ஹெக்டேருக்கு என்ன சப்சிடி வரும், ஒரு எவ்வளவு தோராயமா செலவு வரும் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்குறோம். அதே மாதிரி மாமரத்துக்குன்னா 10 மீட்டர் அப்படி போடுறோம்னா எவ்வளவு யூனிட் காஸ்ட் வந்து செலவு வரும் அப்படின்னு கொடுத்துருக்கோம். காய்கறிகளுக்குன்னா எவ்வளவுன்னு சொல்லி தோராயமான ஒரு அப்ராக்சிமேட் காஸ்ட் கொடுத்துருக்கோம். வாட்டர் ரெக்யர்மெண்ட்ஸ் கொடுத்துருக்கோம். ட்ரிப் இரிகேஷனுக்கு வந்து ட்ரிப் இரிகேஷன் பயன்படுத்தும் போது, சொட்டு நீர் பாசன அமைப்புகளை பயன்படுத்தும் போது ஒரு தென்னை மரம் ஏரியா தென்னை தோப்புகளாக இருக்கு அப்படின்னா 25 அடிக்கு 25 அடி ஒன்று, அதாவது 8 மீட்டருக்கு 8 மீட்டர் போட்டிருப்பாங்க. அதுல வந்து ஒரு தென்னை மரம் நல்லா காய்க்கிற மரங்களா இருந்துச்சு, பெரிய மரங்களா இருக்கு, மோர் தேன் 10 இயர்ஸ்க்கு மேல உள்ள பெரிய மரங்களுக்கெல்லாம் பார்த்தோம்னா 80ல இருந்து 110 லிட்டர். அது வந்து மண்ணுடைய இது வந்து இவ்வளவுதான் தண்ணி அப்படிங்கிறதுக்கு ஒரு ஸ்டாண்டர்டு ஒரு இது இதை வந்து இப்ப இல்லை. ஏன் இல்லைன்னா இதை ஏன் அப்படின்னு சொல்றோம்னா மண்ணுக்கு தகுந்த மாதிரி இந்த தண்ணியை கொடுக்கக்கூடிய அளவு வந்து வித்தியாசப்படும். இது வந்து தென்னைமரம் வந்து மணல் பாங்கான, அதாவது வந்து நம்ம நல்ல செம்மண் பாங்கான களிமண் கலந்த செம்மண் இதுவா இருக்கு. அதாவது மண் பார்த்தீங்கன்னா ஒரு மணல் பாங்கான பகுதியா இருக்கு, மணலும் லேசா செம்மண் லேசா கலந்த மாதிரி வருது அப்படின்னா அதுல வந்து 80 லிட்டர் பத்தாது. அங்க தென்னை மரத்துக்கு அதிகமான தண்ணி கொடுக்கும். ஏன்னா அப்படின்னா அங்க கீழே நிறைய சீப்பேஜ் இருக்கும், தண்ணியோட ஃபில்ட்ரேஷன் வந்து கீழே நிறைய ஊறி கீழே ஆழமா போயிடும். அப்போ தண்ணி எடுத்துக்கிறதுக்கு தகுந்த மாதிரி அதிகமான தண்ணி வந்து கொஞ்சம் தென்னை மரத்துக்கு அதிகமாக கொடுக்கும். இது வந்து களிமண் பாங்கான நிலமா இருக்கு அப்படின்னா தண்ணியை வந்து கொஞ்சம் குறைச்சு கொடுக்கலாம் தென்னை மரத்துக்கு. ஸோ அதை தான் சொல்ல வர்றோம். இதுல 80ல இருந்து 110 லிட்டருங்கிறது மண்ணோட தன்மையை பொறுத்து வித்தியாசப்படும். அதே மாதிரி தான் மாமரத்துக்குமே மண்ணோட தன்மையை பொறுத்து 50 லிட்டர்ல இருந்து 120 லிட்டர் வரைக்குமே தேவைப்படும். காய்கிற மரங்கள், கொய்யா மரம், அதே மாதிரி மாதுளை, வாழையெல்லாம் பார்த்தோம் அப்படின்னா ஒரு சின்ன கண்டுக்கு நட்ட கண்டுகளுக்கு ஒரு 3 மாசம் வரை, ஒரு 2 மாசம் 3 மாசம் வரைக்கும் 5ல இருந்து 10 லிட்டரே போதுமா இருக்கும். முதல் மாசம் 5 லிட்டரு, 2ஆம் மாசம் 10 லிட்டர், 3ஆம் மாசம் வரைக்குமே 10 லிட்டர் கொடுக்கலாம். ஒரு 3 மாசத்துக்கு மேற்பட்ட கண்டுகளுக்கு பார்த்தோம் அப்படின்னா வாழை கண்டுகளுக்கு ஒரு 15 லிட்டர், அப்புறம் வந்து 5 மாசம் 6 மாசம் ஆனா 20 லிட்டர், 7 மாசம் ஆனா 25 லிட்டர், நல்ல காய்க்கிற மரங்களுக்கு குளத்துல போற மரங்களுக்கு பார்த்தீங்கன்னா 30 லிட்டர். ஸோ அப்படிங்கிற மாதிரி வாழை மரங்களுக்கு கொடுக்கணும். பப்பாளிக்குமே அப்படிதான், சின்ன கண்டுகளுக்கு 5 லிட்டரு, காய்க்க ஆரம்பிக்கிறது 6.5 மாசம் 7 மாசம் ஆகும் பப்பாளி. காய்க்கிற மரங்களுக்கு தான் நான் வந்து 25ல இருந்து 30 லிட்டர்னு கொடுக்குறோம். நல்ல ஒரு வருஷத்துக்கு மேற்பட்ட மரங்களுக்கு 30 லிட்டர் கண்டிப்பா கொடுக்கணும் பப்பாளி. அதே மாதிரி மாமரம் கீழே வெஜிடபிள்ஸ் கொடுத்துருக்கோம். ஒரு கத்திரி செடி இருக்குன்னா பர் டே ஒரு நல்ல காய்க்கிற செடிக்கு 2 லிட்டர்ஸ் பர் ஒரு செடிக்கு வந்து கொடுக்குற மாதிரி இருக்கும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா மாமரம் லாஸ்டா கொடுத்துருக்கேன் பாருங்க. இதுல வந்து மாமரம் வந்து ஹை டென்சிட்டியில போட்டிருக்காங்க, நெருக்கி நடவு பண்ணிக்கிறாங்க. மரம் ஓரளவுக்கு ஹைட் சின்னதாக தான் இருக்கும், ஓரளவுக்கு ப்ரூன் பண்ணி கவாத் பண்ணி ஹைட் சின்னதாக வச்சிருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி மரங்களுக்கு ஒரு 50 லிட்டர் வந்து போதுமானது. 50ல இருந்து 60 லிட்டர் வந்து போதுமான ஒரு நீர் பாசன முறை. இப்போது வரை இந்த சொட்டுநீர் பாசனம் விவசாயிகளுக்கு எந்த அளவுக்கு இரட்டிப்பாக லாபம் தரக்கூடிய முறையாக இருக்கிறது, அதே மாதிரி இதுல என்னென்ன அமைப்புகள் இருக்கு, அதை எப்படி நம்ம பராமரிக்கணும், இது நிறுவனம் மட்டும் பத்தாது, எப்படி அதை பராமரிக்கணுங்கிறத நான் சொல்லிக்கிறேன். நன்றி திரு சிவகுமார், உங்களுடைய தகவல்களுக்கு மிக்க நன்றி. இதுவரை இரட்டிப்பு லாபம் தரும் நுண்ணீர் பாசனம் என்பது தொடர்பான தகவல் வழங்கப்பட்டன. வழங்கியவர் திரு பி சிவகுமார், தோட்டக்கலை உதவி இயக்குனர், செங்கல்பட்டு மாவட்டம். இன்றைய நிகழ்ச்சியத்துடன் நிறைவு பெறுகிறது. நன்றி, வணக்கம்.